கேக்குது ப்ரோ. உங்களுக்கு கேக்குதா? கேக்குதா இல்லையா? ஐயப்பன் ப்ரோ, நீங்க நீங்க பேசுறது கேக்குதா பாருங்க. கேக்குதா? கற்பகம் இந்த இடத்துல ஓனர் இருக்காரு, அவர்கிட்டயே வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் வாரண மாதிரி எவ்வளோ ஓகே. பண்ணல, அவர் ரிப்ளை பண்ணாலும் நான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ. கரண கேட்கணும் அவர்கிட்ட. என்ன ப்ரோ? அவர்கிட்ட வேற என்ன கேட்கணும்? ஓகே ப்ரோ, இது போதும். ப்ரோ, அந்த குண்டூர்காரன் ட்ரைலர் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கேக்குது ப்ரோ. ஓகே, சரி ஆயிடுச்சா? கேக்குது ப்ரோ. ப்ரோ நீங்க இவரு அவர் கடைக்கு போனுங்க, ஊருக்கே போக முடியல. எங்கள் அம்மாவை பார்த்தே ஓகே ப்ரோ சேலம் எப்போ ப்ரோ வருவீங்க? 3 மாதம் ஆச்சுங்க. வரேன், இந்த பொங்கல் வந்துடுறேன் கன்ஃபார்ம். எப்போ மீட் பண்ணலாம் ப்ரோ? பொங்கலுக்கு வந்துடுவேன். நீங்கள் சேலமா விஜய்? தருமபுரி தான் ப்ரோ, பக்கம் தானே, வந்துடுவேன். ஆமாம், நீங்கள் வந்து ரோஸ் ஒத்துக்க போனீங்கல்ல, பஸ் ஏறி பஸ்ஸில் ஃபோட்டோலாம் போட்டு ஆன் தி வே டு ரோஸ் ஒத்து, அதெல்லாம் நீங்கள் தானே? ஆமாம் ப்ரோ, நான் தான் ப்ரோ. இல்லை, ஸ்கூட்டி இருக்கு, புதுசாக வாங்கியிருக்கேன் ப்ரோ, அதில் வந்துடுறேன் ப்ரோ. ஸ்கூட்டிலே இப்போ வந்துட்டு 2 வாரம் தான் ஆகுது, புதுசாக வாங்கியிருக்கேன் ப்ரோ, 2 வாரம் தான் ஆகுது, வந்துடுறேன் ப்ரோ அதுலேயே. என்ன பண்ணுறீங்க தருமபுரியில்? சும்மா ஊருக்கு போகலான்னு இருக்கேன். இல்லைங்க, லீவ்ல இல்லை வேலை, நான் ஐடியில் இருக்கேன் ப்ரோ, பெங்களூர்ல இருக்கேன். இப்போ சொந்த ஊர் தருமபுரி, அடிக்கடி போயிட்டு வருவேன். கார்த்தி ப்ரோ, நம்ம அன்னைக்கு தளபதி அந்த இது பேசுனீங்களா, லெட்டர் பேட் கொடுத்ததுக்கு, அதுக்கு நான் ஒரு விஷயம் நான் மக்களுக்கு எடிட் பண்ணிலாம் போட்டு திட்டிட்டு இருந்தானுங்க, நான் அது கேட்கவே இல்லை. அதுதான் கார்த்தி ப்ரோ, இருங்க, அது என்ன விஷயம் சொல்லிடுறேன் கேட்டுக்குங்க. அதாவது நான் வந்து மக்கள் இயக்கத்துல தான் 10 வருஷமா இருக்கேன், நான் தலைவா படத்துல இருந்தே இருக்கேன். நடுவுல வந்து ஒரு டைம் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து தளபதியை ரொம்ப ஃபேமிலி அபியூஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து போயிட்டு இது மாதிரி ஸ்டேஷன்ல எல்லாம் வந்து எங்க சார்பா லெட்டர் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ வந்து மக்கள் இயக்க ஆபீஸ்லயே பனையூர்லயே மீட்டிங்லயே நாங்க இது மாதிரி சொன்னோம். இது மாதிரி வந்து ரொம்ப வந்து ஆன்லைன்ல வந்து ஃபேமிலி எல்லாம் அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னப்ப மீட்டிங்ல வந்து சொன்னாங்க, நீங்க வந்து லெட்டர் பேட் இருக்கும்ல, அதை வச்சு நீங்க வந்து அந்த ஸ்டேஷன் எங்க நீங்க ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா கொடுங்க அப்படின்னாங்க. இப்ப இந்த விஷயத்தை பத்தி நான் அவங்ககிட்ட விசாரிச்சேன். இப்ப இந்த இஷ்யூ ஆச்சு பாத்தீங்களா, இதை பத்தி நான் விசாரிச்சப்ப அவங்க சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எப்படி அவரா தனிச்சு கொடுத்தாரான்னு கேட்டா, இல்ல அவங்க வந்து அவங்களுக்கு சார்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இது மாதிரி கொடுத்தாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து அது வீடியோ ஃபேக்குன்றீங்க. சப்போஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையா இருந்தா இப்ப அந்த மாதிரி பண்ணவங்க நாளைக்கு வேற ஈவெண்ட்லயும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், அதனால நம்ம நம்ம சார்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க. சூப்பர் சூப்பர். அப்ப உண்மை இல்லையா அது? இல்ல ப்ரோ, உண்மை உண்மை இருக்கு இல்லன்றது ஓகே ப்ரோ. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த இடத்துல வந்து யார் அவங்க மேல இது மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து நீங்க கம்ப்ளைண்டே கொடுக்கலன்னா நாளைக்கு எல்லா பப்ளிக் ஈவெண்ட்லயும் இது மாதிரி பண்ணாங்கன்னா அது வந்து எப்படியா இருந்தாலும் என்ன சாதிச்சிட்டீங்க? என்ன சாதிச்சிட்டீங்க? இந்த பதில் என்கிட்ட வந்துச்சு, வராம இல்ல, என்கிட்ட இந்த பதிலாம் வந்துச்சு. ஓகே, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சாதிச்சிட்டீங்க? என்ன சாதிச்சிட்டீங்க? இப்போ யாரு இதை பண்ணாங்கன்னு நீங்க வந்து மாத்தி மாத்தி பேசுவீங்க, நான் அது மாத்தி மாத்தி பேச வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது.
அந்த எப்பயுமே ப்ரோ ஒரு நான் கருத்து. எதுவுமே மாத்தி பேசல கார்த்தி ப்ரோ. அவங்க சைட்ல நான் உங்களுக்காக விசாரிச்சேன். நீங்க இந்த மாதிரி 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசுனீங்களா? நான் இந்த வந்து எனக்கு பதில் ஸ்பேஸ் இந்த பதில் எனக்கும் வந்தது. இந்த பதில் என்ன வந்து நான் திரும்ப கேட்டேன். சரி ஓகே, அவனை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க கேக்குறேன். செருப்பா இல்ல அடிச்சு கார்த்தி விக்னேஷ் யாரும் ப்ரோ, ப்ரோ, என்ன பண்ண போறீங்க? இல்ல என்ன கார்த்தி ப்ரோ பண்ண ஒரு விக்னேஷ் ப்ரோ, நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. இப்ப பிடிஆர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் மேல கூட வந்து மதுரையில வந்து இது மாதிரி ஒரு டைம் வந்து பண்ணாங்க. அப்போ வந்து அவர் சார்பாவும் இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அது வந்து பண்ணவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லன்றது வேற ப்ரோ. நம்ம வந்து இதுவே எடுக்கலன்னா அவனுங்க தைரியமா அடுத்தடுத்து எல்லா இதுலயும் இது மாதிரி பண்ணுவானுங்கல்ல, அதுக்கு நம்ம கொடுத்துதானே ஆகணும். ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, அந்த வீடியோ வந்ததுக்கு நிறைய அஜித் ஃபேன்ஸும் ரஜினி ஃபேன்ஸுமே நிறைய பேர் நம்பல. அது எடிட்டட் தான் நினைச்சிட்டு பிரயோஜனம். எல்லாரும் சேர்ந்து விஜய் கலாய்க்க தான் இல்ல ஆரம்பிச்சாங்க. இல்ல 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 ப்ரோ, நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த யூடியூப் சேனல் தரப்புல இருந்தே வந்து மக்கள் இயக்கத்துல ஒருத்தர் பேசியிருக்காரு. அதாவது ஐடிவிங்ல இருக்கவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. அவங்க கிளாரிஃபை பண்ண விஷயம் தான் இது. நாங்களே ஒரு சின்ன சேனலுங்க, இது மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ல நடக்காத ஒரு விஷயத்த நாங்க வந்து ஏன் வந்து விஎஃப்எக்ஸோ சிஜியோ பண்ணி போட போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஐயா, நிறைய விஷயம் எனக்குமே இந்த கிடை இதுல என்ன இருக்கு? கார்த்திக் ப்ரோ கார்த்தி ப்ரோ வாய்ஸ் நீங்க பேசுறது பிரேக் ஆகுது கார்த்தி ப்ரோ. பிரேக் ஆகுது ப்ரோ. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது ப்ரோ. இப்ப கேக்குது ப்ரோ. இல்லைங்க, அது வந்து அவங்க விஎம்ஐ சொல்லி தான் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லைங்க அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்கள் தான் பண்ணோம்னு. அப்படின்னும் போது நம்மளோட பதில் வந்து சரியான பதில் தான், ஒன்றும் தப்பாலாம் நம்ம சொல்லல. ஓகே, இது நீ கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? எவன் செருப்பு அடிச்சுன்னு கண்டுபிடிச்சு என்ன பண்ண போற? விக்னேஷ் ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒரு இல்ல கார்த்தி கம்ப்ளைண்ட் ப்ரோ, கொடுத்தாங்கல்ல, நான் ஒரு ஒரு நிமிஷம் விஷயம் மட்டும் விக்னேஷ் ப்ரோ. கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நானும் இதே மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் ஆக்சுவலா ஒருத்தர்ட்ட கேட்டேன், ஈஸியா சரவணா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, தலைமை சார்பா என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இப்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஃபேன்ஸ் இந்த மாதிரி வந்து அதுக்கு இது பண்ண விரும்புறாங்க அப்படின்னா, அவங்க இது மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு தெரிஞ்சா எதிரில இனிமேலாச்சும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கும்ல, அதுக்காக தான் கொடுக்குறது. அவங்க போய் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு நாங்களும் நினைக்கல. ஆனா வந்து எங்க சார்பா எதுவுமே பண்ணாம இருந்தா அது எங்க ஃபேன்ஸ், அதாவது அவங்க ஆனந்த் சார் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு வருத்தமா இருக்கு, ஃபேன்ஸோட மனநிலை இது பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. தலைமை சார்பா கொடுக்குறோம்னு சொல்லல அவரு. விக்னேஷ் ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, இல்ல நிறைய பேர் இந்த ஃபேமிலி பேஸ்ல பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேரை நிறுத்திட்டாங்களா? அதான் என்ன ப்ரோ ஆச்சு? எந்த யூஸும் இல்ல ப்ரோ. ப்ரோ இல்ல இல்லைங்க, ப்ரோ, நான் எனக்கு என்ன புரியலைங்க. அதெல்லாம் சொல்றேன்னா, பேரு சரி தான் ஓகே, கேட்டுது. இப்ப அவனை எங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அவனை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஓகே, அவனை கண்டுபிடிச்சிட்டீங்க. அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க ஐபிசியில? செருப்பு தூக்கி எரிஞ்சிட்டாரு, ஓகே, அவர் தண்டனை எதாவது கொடுத்துருவாங்களா? அவர் இன்னும் ஜெயிலில் வச்சிருவாங்க 5 வருஷம். ஓ, அடுத்து நீங்க எந்த மீட்டிங்ல போனாலும் நடக்காதா அந்த சம்பவம்? நீங்க பண்ண முட்டாள் வேலைக்கு திரும்ப திரும்ப முட்டு கொடுக்கறதுக்குலாம் நீங்க வந்து யாரும் பதில் சொல்லிருக்க முடியாது. கார்த்தி ப்ரோ, இல்ல கார்த்தி ப்ரோ, உங்களுக்கு ஏங்க தாராளமா விமர்சனம் பண்ற ஏங்க உரிமை இருக்கு அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ. நான் அதை தப்பு சொல்ல. தாராளமா நான் என்ன பண்ணுங்க. சொல்றேன்னா, ஏங்க அடுத்த நாள் இல்ல போய் அவர் வந்து இங்க பாருங்க, அந்த எல்லாரும் மறந்துட்டாங்க, ஓகேவா? அதை எல்லாரும் மறந்துட்டு அடுத்த நாள் போய் அவர் வந்து திருநெல்வேலியில போய் எல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் பண்றாரு, ஓகே. அதை பேசிட்டு இருக்காங்க. 4 நாள் கழிச்சு வந்து நான் வந்து லெட்டர் பேட்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அந்த லெட்டர் பேட்லயும் வந்து இவர் போட்டோ அவர் வச்சுட்டு, அது அதுதாங்க சொல்றேன், மெச்சூரிட்டி இல்லாம ஒரு கட்சி நடத்துறீங்க. அது அன்னைக்கு சொன்னதுதான், இன்னைக்கு இல்ல நடந்த கார்த்தி வீடியோ ப்ரோ, எடுத்து ஒண்ணு நான் வந்து என்ன பொத்துக்கோங்க, சொல்றேன்னா, நாளைக்கு என்னது இப்ப? இல்ல கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க சொன்ன சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டா, இப்போ என்ன ஒரு எது எது அமை உடன்பாடு இல்லை எனக்கு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, சொல்லுங்க, இல்ல பாயிண்ட் கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க, இப்ப பேசுங்க. நீங்க சில விஷயம் சொன்னீங்களா, லெட்டர் பேட் எல்லாம் எதுக்கு இவன மாதிரி ஆளுக்கெல்லாம் லெட்டர் பேட் கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொன்னீங்களா. லெட்டர் பேட் வந்து எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு அந்த ஏரியா ஒரு பகுதி தலைவராவோ இல்ல வந்து ஒரு நகர தலைவராவோ இருந்தாதான் லெட்டர் பேட் நம்ம வச்சுக்க முடியும். எதுக்காக நாங்க அதை வைக்கணும்னு வச்சு என்ன கேக்குறேன். என்ன இல்ல எதுக்காக, அதுதான் இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க. லெட்டர் பேட் எதுக்காக வச்சுக்கணும்? கார்த்தி ப்ரோ, அது ஒரு 5 விஷயம் இருக்கு கார்த்தி ப்ரோ. நான் சொல்றேன். இப்ப சொல்லுங்க சப்போஸ் நாங்க சொல்லுங்க. எங்கேயாச்சும் பேனர் கட்டுறோம்னா நாங்க வந்து அந்த லெட்டர் பேட் வச்சுதான் நகராட்சியிலயோ மாநகராட்சியிலயோ நாங்க அப்ளை பண்ணி வாங்குவோம். அதுக்கடுத்து தேட்டருக்காரங்கிட்ட வந்து ரசிகர் மன்ற ஷோ எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க லெட்டர் பேட் மூலியமா ரசிகர் கொடுத்தாதான் மன்றமே அவங்க இல்லாத ரசிகர் மன்றமே இல்லாத ஹீரோ பேனர் கட்டுறாங்க, எப்படி கட்டுறாங்க? கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்றது ஓகே லெட்டர் கார்த்தி பேட் ப்ரோ. இப்ப கொடுத்து எங்களுக்கு வந்து லெட்டர் பேட் எங்களுக்கு வந்து போட்டி கொடுத்தாதான் வரும். தேட்டர்ல வந்து இதெல்லாம் வந்து இங்க இல்ல பாருங்க கார்த்தி ப்ரோ, லெட்டர். எங்களுக்கு வந்து போட்டி வரும் கார்த்தி ப்ரோ. உங்களுக்கு அதாவது ஓடிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஆன்லைன் தளபதி ஃபேன் கிளப் எல்லாம் மெயினான தேட்டர் கேட்ல வைக்கிறேன்ட்டு வருவாங்க. அப்ப வந்து நாங்க வந்து சரி இது ஓகே, சார்பா நாங்க அடுத்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்க தேர்தல் ரீதியா அந்த ஒர்க் பண்றோம் பாத்தீங்களா. இப்போ தனியா இப்ப உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் பண்ணாங்க பாத்தீங்களா. அப்போ வந்து எங்களுக்கு சார்பா ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே லெட்டர் பேட் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம்.
அந்த லெட்டர் பேட் எல்லாரும் பண்ணிட முடியாது. தலைவரா இருக்கவங்க தான் பண்ண முடியும். ஒரு நகர தலைவரோ ஒரு மாவட்ட தலைவரோ அந்த மாதிரி தான் பண்ண முடியும். எல்லாராலையும் அடிச்சிட முடியாது. ரெண்டாவது ஆனந்த் சாருக்கு ஏன் அவ்வளவு பெரிய போட்டோ நீங்க போட்டாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் சொல்றேன் இருங்க. ஆனந்த் சாருக்கு வந்து இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ ஷூட்டிங் நிறுத்தி தளபதி போனாரு. அந்த அளவுக்கு தான் அவங்க க்ளோஸ்ல இருக்காங்க. நீங்க வந்து அவர் இருந்துட்டு போட்டுங்க. அவருக்கு ஏங்க இதெல்லாம் பேச்சா? அவர் இருந்துட்டு போட்டு என்னங்க இருக்கு? இல்ல கார்த்தி ப்ரோ, நீங்க சொன்னீங்கல்ல அவர் க்ளோஸா இருக்காரு. அதுக்கான பதில் சொல்றேன் நான். ஆனந்த் போட்டோ வந்து ஏன் போடுறா அந்த அளவுக்கு அவர் இதே பொதுச்செயலாளரா அப்படி ஓகே வச்சுக்கோங்க. ஜெயலலிதா இருந்தாங்க, ஜெயலலிதா கூட இருந்தாங்க சசிகலா, போட்டோ வச்சாங்களா? கார்த்தி ப்ரோ நீங்க சொல்றது புரியுது எனக்கு கார்த்தி ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப எங்க மாமா வந்து விஜயகாந்த் கட்சியில வந்து கவுன்சிலரா இருந்தாப்புல. அவரு அதாவது இப்ப வேற கட்சிக்கு போயிட்டாரு. அவரு என்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, சில விஷயங்கள் வந்து நம்ம இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்து விசுவாசமா இருக்கவங்களை வச்சிருந்தாதான் கடைசி வரைக்கும் கட்சியில இருப்பாங்க. இப்ப விஜயகாந்த் சார் கூட ராமானதுன்னு ஒருத்தர் இருந்தாரு. யாருக்கு? தளபதிக்கு இருக்கணும் ப்ரோ. நீங்க வேலை பண்ருட்டி ராமச்சந்திர மாதிரி காசு போடுறவனெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் ஓடதான் செய்வானுங்க. நீங்க அது மாதிரி சொல்றீங்க. யாருமே அதுக்கான விமர்சனம் இல்ல, அதுக்கு வந்து விமர்சனம் வருதே, அது உங்களுக்கு தெரியவே இல்லையா? கார்த்தி ப்ரோ இப்ப நீங்க சொல்ற சில விஷயம் நாங்க ஏத்துக்கிறோம். இப்ப வந்து போட்டோ வச்சு நீங்க பண்ணாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த நாங்க ஏத்துக்கிறோம். ஒரு சாப்பாடு போடுற இடத்துல நம்ம போட்டோ வச்சு பண்ண தேவையில்ல, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஏத்துக்கிறோம். ஆனா வந்து பொதுச் செயலாளரோட போட்டோவே இல்லாம லெட்டர் பேட் போடுங்கன்னு சொல்றதெல்லாம் இது சரிங்க. இது வந்து பிளண்டர் மிஸ்டேக்கா இல்லையா? செருப்புல அடிச்சது யாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஓகே, அசிங்கமா இல்லையா இது? கார்த்தி ப்ரோ நான் சொல்றது இது திரும்ப பேசுறதுக்கு எனக்கே தப்பா. ஏங்க அந்த சம்பவம் நடந்து அந்த சம்பவத்தை கடந்து போகணுமா இல்ல திரும்ப அந்த சம்பவத்தை ஆராய்ச்சி பண்ணணுமா, கிளறணுமா, திரும்ப நோண்டணுமா? ப்ரோ நீங்க சம்பவத்தை ஆராய்ச்சி பண்ற நினைக்காதீங்க கார்த்தி ப்ரோ. ஒரு அமைப்பு சார்பா இந்த மாதிரி கொடுக்கலன்னா அது அவங்க விருப்பம். அவங்க மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அப்படி கொடுக்குறாங்க. நானும் நீங்க சொன்னதுனால கேட்டேன், தனிப்பட்டு செயல்பட்டாங்களோன்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்ல அவங்க எனக்குமே தெரியுங்க, தெரியும் அதெல்லாம், ஓகே. இப்ப அந்த சம்பவத்தை கிளறணுமா இல்ல அந்த சம்பவத்தை கடந்து போகணுமா? சரி இப்ப நீங்க அதுல கிளறதுனால தளபதிக்கு என்ன பேர் கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. ட்விட்டர்ல செருப்படி வாங்கிய விஜய்னு ட்ரெண்டிங் ஆச்சு அடுத்த நாள், தெரியுமா உங்களுக்கு? தெரியும் கார்த்தி ப்ரோ. அதுக்கு நாங்க திரும்ப இதெல்லாம் பேசி அசிங்கப்படுத்த விரும்பல. சரி கார்த்தி ப்ரோ இப்ப நான் சொல்றேன். இப்போ 1,00,000 பேர் ட்வீட் போட்டிருப்பாங்களா அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி டேக் கிரியேட் பண்ணி போட்டுப்பாங்க? அந்த 1,00,000 பேர் ஒரே தொகுதியில இருந்தா ஓட்டு போட போறாங்க. எல்லாரும் பிரிஞ்சுதான் ஒரு தொகுதியில இருந்தா பேசவில்லைங்க. ஏங்க நீங்க முடிஞ்சு போன ஒரு மேட்டரை தூக்கிட்டு வந்து 5 நாள் கழிச்சு 6 நாள் கழிச்சு ட்ரெண்ட் பண்ணி விட்டு அது உண்மையா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு முட்டு கொடுக்காதீங்க. முட்டு கொடுக்கல காஜி முத்திய ரஜினின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் இவங்க போடவேதான் அவங்க இந்த விஷயம் வந்து இது பண்றாங்க. ஆக்சுவலா இந்த சம்பவம் வந்து ரஜினி என்ன அரசியல் நிக்க போறாரா? அவர் எலெக்ஷன் நிக்க போறாரா ரஜினி? புரியுது ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா தளபதிக்கு போடுறவங்க எப்பயும் போடுவாங்க. அது இல்லாம ஜெனரல் பப்ளிக் போடுவாங்க. இப்ப நெகட்டிவ் டேக் கிரியேட் பண்ணி அடிக்கிறவங்க என்னைக்குமே ஓட்டு போட மாட்டான். அவன் ஓட்டுக்காக நீங்க எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்காம வேணாம்னு சொல்றீங்களே. கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சாதிச்சிட்டீங்கன்னு கேக்குறேன் ப்ரோ. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிச்சயமா அதை வீசினோ இல்ல வேற யாராவதோ பார்த்து அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அவனுக்கு படிப்பறிவே இல்லைன்னா கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி திருப்பி செஞ்சா நிச்சயமா அது ஆக்ஷன் எடுப்பாங்கன்ற ஒரு பயமாச்சும் அவனுக்கு இருக்கும். விக்னேஷ் ப்ரோ இப்ப சோசியல் மீடியால ஹேட் பண்றவங்க எல்லாருமே நேர்லயும் ஹேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ப்ரோ. இப்போ ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆச்சுல ரீசெண்டா அந்த விழா வந்து நிறைய பேர் வரலன்னு சொல்லிட்டு எத்தனை விஜய் ஃபேன்ஸ் எத்தனை அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒண்ணு சேர்ந்தாங்க தெரியும்ல. அந்த மாதிரி நடக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அவ்வளவு ஓட்டு போனா போதும், அந்த தொகுதி போனா போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ போனா ஒவ்வொரு ஓட்டு முக்கியம் இல்ல நான் போனா போதும் சர்க்கார் படத்துல ஒவ்வொரு ஓட்டு முக்கியம்னு சொல்லிட்டு தாங்க ஒரு படமே நடிச்சு கொடுத்துருக்காரு. அது யோசிக்க மாட்டீங்களா? இப்ப ஒருத்தரே 10 ட்வீட் போடலாம் தெரியுங்களா? இப்போ 10,000 பேர் சேர்ந்து 1,00,000 ட்வீட் போட்டாங்கன்றதுக்காக அந்த 10,000 ஓட்டுக்காக நீங்க கார்த்தி ப்ரோ என்ன சொல்றா எல்லா இடத்துலயும் பணிஞ்சு போங்கன்றாரு. பணிஞ்சு போக சொல்ல ப்ரோ, கடந்து போக தான் சொல்றோம். நீங்க அது வந்து அந்த உண்மை அந்த விஷயம் உண்மையா இல்லையானே நிறைய பேருக்கு தெரியாது. மோஸ்ட்லி எல்லாருமே பொய் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க அதை உண்மையில நிரூபிச்சிட்டீங்க கடைசியில. ப்ரோ இல்ல ப்ரோ அது நடந்ததுனாலதான் நாங்க அது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது நடந்துச்சா இல்லையான்னு கேட்காம கொடுத்துருவோமா ப்ரோ? அங்க பல விஷயம் நடந்துச்சு ப்ரோ. சட்டையை இழுத்தது, அதே மாதிரி வந்து ரொம்ப தள்ளி இது பண்ணது, அந்த மாதிரி விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ. ஆனா நிறைய பேர் வந்து
ஈவன் அந்த அறிக்கை வர்ற வரைக்கும் எனக்கு உண்மையா பொய்யானே தெரியாம இருந்தது. அந்த அறிக்கை வந்தது, ஓ இதான் உண்மையாயிடுச்சு போல, அப்ப உண்மையிலே அடிச்சிருக்காங்க போல தான் தோணுச்சு. எல்லாருக்குமே தான் தோணுச்சு. பண்ணது பைத்தியகாரத்தனம், அதுக்கு முட்டு கொடுக்காதீங்க. அது எப்பயுமே இல்ல கார்த்தி ப்ரோ, மேல போடுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அடிச்சிருக்காங்கன்னு திருப்பி சொல்லாதீங்க. ரஜினி ஃபேன்ஸ் ஏங்க அது நான் சொல்லலைங்க, எல்லாரும் சொல்றாங்களே, அதுக்கு இடம் கொடுத்தீங்கல்ல நீங்க. நான் ஏன் சொல்றேன், நான் என்ன இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஜேஎஸ்கே கோபியோ ஒரு ட்வீட் போட்டாரு. என்ன போட்டாரு, நேத்து ஒரு விஜய் ஆதரவாளரிடம் கேட்டேன், அவர் இந்த வீடியோ எடிட்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த ட்வீட் எடுத்து போறாரு. கேட்டது யாரும் இல்லை, நான் தான். சரியா, என்கிட்ட ஃபோன் பண்ணி ஜேஎஸ்கே கோபி கேட்டாரு. ஜேஎஸ்கே கோபி இல்லை, 5 பேர் கேட்டாங்க என்கிட்ட. என்ன விஜய் மேலே செருப்பு எரிஞ்சிட்டாங்கன்னு. நான் சொல்றேன் எல்லாத்துட்டையும், ஏங்க அன்னைக்கு இந்த அறிக்கை வர்றதுக்கு, அந்த லெட்டர் வர்றதுக்கு முன்னாடி நான் வரைக்கும் ஸ்பேஸ்ல என்ன சொல்றேன், அது இரிட்டேட் வீடியோங்க, அதெல்லாம் கிடையாதுங்க. சரி ஓகே, அப்படி இருந்தாலும் நான் என்ன சொன்னேன், அப்படியே அவர் மேலே செருப்பு இருந்திருந்தா கூட என்ன, இப்போ என்ன துரோகம் பண்ணிட்டாரு விஜயகாந்துக்கு அவர் மேலே செருப்பு ஏற்றுக்கு? ஒன்றும் கிடையாது. அவர் வந்து பார்த்துருக்காரு, வராத ஹீரோட பேர் இருக்காங்க. அவருக்கு இருக்கும்போது துரோகம் பண்ண ஓடி போன எம்எல்ஏ அவ்வளோ பேர் இருக்காங்க. இதெல்லாம் பேசணுங்க. நீங்கள் விஜயகாந்துக்கு என்னங்க துரோகம் பண்ண அப்படி பேசணும் இல்லையா? ஆனால் கரெக்டாக அதை தூக்கிட்டு வந்து, இல்லை அதெல்லாம் கிடையாது, செருப்பு எறிஞ்சாங்கல்ல அது அண்ணன் மேலதான் அப்படின்னு சொல்லி தூக்கி வந்து ஒரு லெட்டர் பேடை தூக்கிட்டு வந்து நிறுத்துறீங்க. அப்ப அதுக்கு என்ன டிஃபெண்ட் பண்ணி என்ன பேச முடியும் நம்ம? கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னாப்புல ஃபர்ஸ்ட் நாள் எல்லாருமே அது ஃபேக்கா இருக்கும்னு நினைச்சாங்க. ஒரு 24 ஹவர்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. ஏங்க கிளாரிபிகேஷன் அதுக்கடுத்து நிறைய இடத்துல கிடைச்சது. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்றதால என்ன ஆகுது? ஆல்ரெடி நியூஸ் சேனல்ல போடுறது எல்லாம் உண்மையா பண்ணிட்டீங்க. எத்தனை ஃபேக் நியூஸ் பரப்பி இருக்காங்க. இருங்க, இது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன சாதிச்சிட்டீங்க சொல்லுங்க? அசிங்கப்பட்டதான் மிச்சம், அசிங்கப்பட்டதான் மிச்சம். நான் சொல்லிட்டேன், உங்க இதுபடி பேசினா அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே அது வந்து அசிங்கம் தான். அதுக்கப்புறம் இதுல போய் அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏங்க அடுத்த நாள் ஒரு போய் திருநெல்வேலியில வந்து வெல்ஃபேர் எல்லாம் பண்றாரு இல்லையா எல்லாரும் அன்னைக்கு கொண்டாடுறாங்களே. ஏங்க நான் எத்தனை ட்வீட் போட்டிருக்கேன், பாருங்க நான் எத்தனை ட்வீட். விக்னேஷ் ப்ரோ, நீ இப்போ அஜித் ஃபேன் இருக்காரு, விஜய் ஃபேன் இருக்காரு, அஜித் ஃபேன் இது கொடுக்கறதுக்கும் இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நான் போட்டிருக்கேன், அத்தனை ட்வீட் போட்டிருக்கேன். பொண்ணுங்க ஓட்டு எல்லாமே அவருக்கு தான், அண்ணனுக்கு தான். அண்ணனுக்கு வர ஓட்டுல வந்து பாதிக்கு மேல லேடிஸ் ஓட்டு தான் வரப்போகுது அப்படின்னு போட்டிருக்கேன்ல. எப்படி போட்டிருக்கேன்? இப்படி தாங்க இருந்து பாசிட்டிவா இருந்துச்சுங்க. அடுத்த நாள் தான் நடந்துச்சு இந்த சம்பவம். இதை நீங்க ஹைலைட் பண்றதா? அதை விட்டு இல்ல அதை விடுங்க, செருப்பு அடிச்சதுக்கு வருவோம் அவங்க. யோ திரும்ப இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். கொட்டினது யாரு, திரும்ப கூட்ட வந்தவன கொட்ட விட்டு அப்படின்னு மாதிரி பண்ணது ஒரு பைத்தியக்கார வேலை. நீங்க அப்படி யோசிக்கிறீங்க இல்ல? உங்க யார் நான் யோசிக்கிறேன், யார் நான் யோசிக்கிறேன், நான் யோசிக்கிறேன். இப்ப பிடிஆர் ஒரு அமைச்சரா இல்லையா? இப்ப பிடிஆர் கார்ல செருப்பு போட்டாங்களா? அப்ப அவர் அமைச்சரா இல்லையா? அவ்வளவு பெரிய அவர் என்ன பிடிஆர் தூக்கிட்டு வந்து யாரு என்னை செருப்பு கழட்டி அடிச்சது? அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கார்த்தி ப்ரோ. அவர் சார்பா கட்சி சார்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க. அதனால என்ன அவங்க அசிங்கமாயிடுச்சா? நான் பிடிஆர் தெளிவா என்ன சொல்லுங்க, உங்க மொத்த மீடியாவும் உங்களை சேரத்துக்கு காத்திருக்கு, நீங்க அதுக்கு கண்டென்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்கீங்க. என்ன மீடியால வந்துச்சு அதை சொல்லுங்க, என் ரிசல்ட் சொல்லுங்க. நான் பேசினதை விடுங்க, மத்தவங்க நடந்ததை விடுங்க, என் ரிசல்ட் என்ன? கார்த்தி ப்ரோ, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நாங்க அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் மீடியாலயும் டிவிலயும் எல்லாமே பண்ணாங்க. பட் அது என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? அடுத்த 2 days முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி ப்ரோ இது மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, சும்மா ஏங்க அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மீட்டை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. யாரு நடிக்க கூடாது, என்னன்னாலும் எல்லாத்தையும் பார்த்து தான் உட்காந்துருக்காங்க. திருநெல்வேலி மீட்ட போனாரு, வேர்க்க விறுவிறுக்க சட்டையாலும் நனைஞ்சு போய் தான் அவர் தூக்கி கொடுத்தாரு. அவர் கையில இருந்து 25 கிலோ அரிசி மூட்டையெல்லாம் தூக்கி கொடுத்தாரு. இப்படிதாங்க வந்துச்சு நியூஸ். நீங்க 5 நாள் கழிச்சு அதை அப்படி டோட்டலா மாத்தி விட்டீங்க. இதுக்கு முட்டை கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. என்னங்கன்னு இருக்கு? ஆன்லைன் மட்டும் நீங்க பாக்காதீங்க, நீங்க ஆன்லைன் மட்டும் பாக்காதீங்க. ஆன்லைன் பாக்குறீங்க, ஆஃப்லைன் பாக்குறீங்க. ஆஃப்லைன் போய் நீங்க தேடி பாருங்க, என்ன வெளில என்ன தெரியுது? ஒருத்தன் 10 ட்வீட் கூட போடுவான், அதனால வந்து ஒரு விஷயம் டேக் ஆகுது. சரி, நீங்க அதையே நீங்க இது பண்றீங்கன்ற நான் ஃபோக்கஸ் பண்ணி அதை இது பண்றேன். இது தப்புதாங்க, இது தப்புதான். நம்ம பேசுறது தப்பு. எப்படி இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்படி நெகட்டிவாவே எல்லா விஷயத்துக்கும்
அவங்களுடைய ஆதங்கத்தை அப்புறம் அவங்களுடைய கட்சி சார்பில் இயக்கத்தை சார்பில் அவங்க வெளிப்படுத்துறாங்க. அது எப்படி அவருக்கு 100% நெகட்டிவாவே கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். என்ன இருக்கு எப்படி என்ன நெகட்டிவ் என்ன நெகட்டிவா இருக்கும் அப்படின்னா எல்லாமே சரி ஓகே இந்த காரணம் ஒரு விஷயம் கம்ப்ளைண்டே கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன நெகட்டிவ் என்ன நடந்துச்சு பாசிட்டிவா சொல்லுங்க ப்ரோ. நான் சொல்றேன் ப்ரோ, ஒரு நிமிஷம். நெகட்டிவாவும் எதுவும் நடக்கல. ப்ரோ நான் ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. நடக்கலையா? என்ன பேசுனீங்க நீங்க சம்பந்தம் இல்லாம? இல்ல அது நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்னங்க இப்ப நெகட்டிவா நியூஸ்ல வந்தது? இது நியூஸ்ல வந்து நியூஸ்ல வந்து நெகட்டிவ் இல்லையா? நியூஸ்ல வந்து நெகட்டிவ் இல்லையா? எல்லாம் ட்ரெண்ட் பண்ணது நெகட்டிவ் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்சது நெகட்டிவ் இல்லையா? பாலிடிக்ஸ்ல இல்லங்க, எல்லாத்துக்கும் இமிடியேட் எஃபெக்ட் இருக்காது. பின்னாடி இவருக்கு அது பாசிட்டிவா கூட இருக்கலாம்ங்கற இந்த மாதிரி அனுதாபம் அவர் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்ணி. இதுல என்ன இல்லங்க போய் அவரோட லாஸ்ட் ரெஸ்பெக்ட் பே பண்ணிட்டாரு. அது மீறி அந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா ஓ அப்படி ஃபியூச்சர்ல நீங்க ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இப்பயே வந்து இத பண்ணீங்களா? அறிக்கை வந்து ஃபியூச்சர் யோசிச்சு தொலைநோக்கு பார்வையில கொடுத்த அறிக்கை அது. தொலைநோக்கு பார்வையில இல்ல, இமிடியேட்டா இது பண்ணாலும் அது எந்த வகையில அவருக்கு நெகட்டிவாவும் அமையலன்னு தான். பாசிட்டிவா இங்க அமைஞ்சிச்சுன்னு கேக்குறேன். ஏங்க ஒரு விஷயம் நெகட்டிவா இருந்தா கூட சரியா சோசியல் மீடியா வந்து டோட்டலா வந்து தமிழ்நாடு மக்கள் அப்படிலாம் கிடையாது. சோசியல் மீடியால அது வந்து கேவலமா தான் எல்லாம் பேசுனாங்க. அதுவே நெகட்டிவ் தான். ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா இல்லைங்க, நான் என்ன கேட்கறேன் அது ஏன் வரணும்னு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் அது ஏன் வரணும்? ஒருத்தன் கேட்கறாரு, நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாரு, நம்ம சொல்றோம் இல்லைங்க அது எடிட்டட் வீடியோ. ஓகே ரைட்டு, எடிட்டரோ இல்லை உண்மையா நடந்த அவங்களுக்கு தெரியாம குழப்பத்தில் இருந்தாங்க. இல்ல இல்ல அது எடிட்டர்லாம் இல்லை, அண்ணன் மனலாம் செருப்பு தெரிஞ்சாங்க, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நீங்களே அறிக்கை கொடுக்குறீங்க. இதை உட்காந்து நீங்க முட்டு கொடுப்பீங்க அப்படின்னா நான் கொடுக்க முடியாது. அதுக்கு இத பண்ண பெரிய தப்பு. ப்ரோ நான் ஒன்று சொல்றேன் ப்ரோ. ப்ரோ இப்போ அந்த விஜய் வந்ததுல இருந்து திரும்பி போற வரைக்கும் கார்ல ஏறுற வரைக்கும் வந்து எல்லா நியூஸ் சேனல்ல கவர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது எல்லா நியூஸ் சேனல்லையும் லைவ்லயே பார்த்தாங்க. அப்ப அந்த செருப்பு விஷயம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் வரவே இல்லை. சோ அதுக்கப்புறமா அந்த செருப்பு வீடியோ வந்து ஒரு சில இடத்துல ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட இப்ப நியூஸ் 24/7 அதெல்லாம் போட்டப்ப கூட வந்து யாரும் நம்பல பெருசா. ஏன்னா அது வந்து அவன் வந்து அடிக்கடி விஜய் பத்தி ஏதாவது ஃபேக்கா சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனை பெருசா நம்பவே இல்லை. நீங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு விஜய் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த அடுத்த நாள் வந்து ஏதோ சில நிவாரண பொருட்களை கொடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கும் போது திரும்பிட்டு வந்து நீங்க கீழே இழுத்து விடுறீங்க, இந்த மாதிரி ஒரு செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன ப்ரோ, இமேஜ் டேமேஜ் தானே இருக்கு. இது என்ன சந்தோஷப்படுறதுக்கு இருக்கு? எனக்கு புரியல. கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை பிடிச்சி ஜெயில போட்டீங்களா? ஜெயில போட்டீங்களா? இல்ல எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. என்ன இருக்கு அவனை பிடிச்சி ஜெயில போட்டீங்களா அவனை? சரி ஓகே, இன்னொரு இன்சிடென்ட் இந்த மாதிரி நடந்துச்சு, என்ன பண்ணிடுவீங்க? இல்ல கார்த்தி ப்ரோ, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்றது அவன் தலைவருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இதுல என்ன விஷயம் இருக்கு? அவங்க தலைமையோட ஒப்புதலோட தான் கொடுத்திருக்காங்க. அவங்களா தப்புன்றேன், அவ்வளவுதாங்க. அதுதான் தப்பு. தலைமையோட ஒப்புதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் காப்பி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆஃபீஸரோ இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அந்த கம்ப்ளைண்ட் காப்பியை வெளில விட மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி தெளிவா பிரிண்ட் அவுட் டைப் பண்ணி தமிழ்ல அழகா பிரிண்ட் அவுட் எடுத்து, கையில கூட எழுதல, பிரிண்ட் அவுட் எடுத்து அதை போட்டோ எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து வெளில விடுறீங்க. ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு காட்டுறதுக்கு வெளில விடுறீங்க இல்லையா? இதுல என்ன சாதிச்சிட்டீங்க நீங்க? அசிங்கப்படத்தான் மிச்சம். ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்த மாதிரி விஷயம் நடந்தது. இப்ப எங்க அம்மாவும் டிவில பாத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எங்க அம்மாவோட இதுவே யார் இது மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் அறிக்கை நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா இந்த மாதிரி கொடுத்தது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருந்தது. லேடிஸ் அந்த மாதிரி பாக்குறவங்க இது அசிங்கமா எல்லாம் நினைக்கல. ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கான இது அவங்க போய் செய்யறாங்க அப்படின்ற இதுதான் போட்டிருந்தாங்க. இப்ப ரஜினி விஷயத்துல எவ்வளவு பண்றது இல்லையா? ரஜினி வந்து ராகவேந்திர மண்டபத்துல நான்வெஜ் போடக்கூடாது, இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரஜினிக்கு அதெல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா? ரஜினிக்கு அவங்க போய் வந்து சொல்லுவாங்க ராகவேந்திரா மண்டபத்தை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்காக நெகட்டிவா? அதெல்லாம் பாசிட்டிவா நெகட்டிவா ரஜினிக்கு? ப்ரோ நீங்க ரஜினிக்குன்னு பாக்குறீங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவங்க ஒரு எடுத்துருவாங்க, ரஜினி எடுத்துருவாங்க, ஜெயலலிதா எடுத்துவாங்க, கருணாநிதி எடுத்துவாங்க, அது ஓகே. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தா பாசிட்டிவா நெகட்டிவா? சரி கார்த்தி ப்ரோ, அப்ப ஜெயலலிதா கூட தான் வண்டியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்க. அது இப்போ வரைக்கும் எல்லாருமே பெருமையா பேசுறாங்க. அப்படி தள்ளி விட்டவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அது ஒண்ணும் அவங்க ஒன்னும் அசிங்கமா நினைக்கலையா? யாரு பெருமையா பேசுறாங்க?
ஏங்க கார்த்தி ப்ரோ எல்லாருமே அது சொல்றாங்க வேற கார்த்தி ப்ரோ. ஏங்க அது வேறங்க அன்னைக்கு இது வண்டியை வேறங்க வந்து இது கீழே தள்ளி விட்டவங்க முன்னாடியே பதவிக்கு வந்து ஏங்க உட்கார விக்னேஷ் நீங்க வச்சு அப்படி விக்னேஷ் ட்ரை வந்துட்டீங்களோ பண்றாங்க. அப்படி வந்துட்டீங்களா விக்னேஷ் இப்போ அந்த ஜெயலலிதா வந்து அப்படி கீழே வந்துட்டீங்களா தள்ளினாங்க அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எப்ப கொண்டாட ஆரம்பிச்சீங்க? ஜெயலலிதாவை அவங்க வந்து திரும்ப முதலமைச்சர் ஆகி பெரிய ஆனதுக்கு அப்புறம் தான் கொண்டாட ஆரம்பிச்சீங்க. அது வரைக்கும் யார் ஏங்க பெருமை பேசிட்டு இருந்தாங்க, யார் சப்போர்ட் அப்பயுமே பண்ணாங்க? அவர் மேல அது வந்து அவங்க மேல அனுதாபம் வந்துச்சு. இது ட்ரோலுங்க. நீங்க பாருங்க, இயலாமையில ஒருத்தங்க இருக்காங்க. அவர் வந்து அவங்க வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் போனாங்க, அவங்க தள்ளி விட்டாங்கன்னா ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிறது வேற, இது வேறங்க. இது ஏங்க நீங்க வந்து வீடியோ எடுத்து போடுங்க, இது கூட ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. நான் சொல்றது நீங்க பண்ண தப்பு, அந்த தப்புக்கு திரும்ப விட்டு கொடுக்காதீங்க. திரும்ப திரும்ப விட்டு கொடுத்தாலும் இது என் பதில் ஒண்ணுதான். இது இல்ல பண்ணது கார்த்தி ப்ரோ, பெரிய எங்க முட்டாள்தனம். பாயிண்ட்ல வந்து முட்டாள்தனம் எங்களுக்கு அது இது தப்பா பெரிய தெரியல கார்த்தி ப்ரோ. முட்டாள்தனம். இதுல என்ன பாசிட்டிவா நடந்துருச்சு உங்களுக்கு சொல்லுங்க. கார்த்தி இந்த ப்ரோ நீங்க நல்லதுக்காக தான் ப்ரோ பாசிட்டிவ் சொல்றோம் மட்டும் தான் எல்லாரும். பாக்குறீங்க கார்த்தி ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, இதே விஷயம் திருப்பி நடக்க கூடாதுன்றதுக்காக தான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஒரு பயத்தை கிரியேட் பண்றதுக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படிங்க நடக்காம போகும்? ப்ரோ அதான் ஆல்ரெடி கேட்டேன் ப்ரோ. இப்போ அபியூஸ் ஏங்க பண்ணதுக்கெல்லாம் வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பாருங்க, கொடுத்தாங்கல்ல, என்னாச்சு? இப்போ திமுகல வந்து திமுகவை பத்தியோ யாரோ தப்பா பேசினாலோ, ஐடி விங்ல இருக்கவங்க, எதிர்கட்சியில பிஜேபிலயோ ஏடிஎம்கேலயோ இருக்கவங்க தப்பா பேசினா அரெஸ்ட் பண்றாங்க. ஓகே, மாசம் மாசம் அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணா ஒருத்தன் திருத்துறானே. இன்னொருத்தர் தப்பா பேசுறான் அரெஸ்ட் பண்றாங்க, இன்னொருத்தர் தப்பா பேசுறான் அரெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தனை பிடிச்சிட்டா இந்த குற்றம்லாம் நின்றுமா? அப்படியேதான் இருக்கா என்ன? அப்படி ஒரு கார்த்தி பைத்தியக்காரனை ப்ரோ பிடிச்சிட்டா அந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த வாட்டி அவனோட விமர்சனமாவது ஒரு அளவா இருக்கும்ல, ஒரு நேர்மையா ஒரு அளவுக்கா பண்ணுவான்ல, ரொம்ப சரி, ஓவரா நீங்க ஃபேமிலி செய்யலையே, அபியூஸ். அதையுமே செய்யலையே நீங்க. சரி ஓகே, இந்த இன்சிடென்ட் நடந்து எத்தனை நாள் இருக்கும்? 10 நாள் இருக்குமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு வாரம். அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? கார்த்தி ப்ரோ நம்ம அவங்க இல்ல, கண்டுபிடிக்கிறது அரெஸ்ட் பண்றது போலீஸ் சைட்ல இருக்கு கார்த்தி ப்ரோ. அவங்க நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. முதல்ல இந்த இதை இது அதாங்க பண்ணுங்க, ஃபைண்ட் எதுவுமே அவுட் பண்ணுங்க. நடக்கலையே உங்களுக்கு, எதுவுமே நடக்கலையே, அவ்வளவுதான். அடுத்த இன்சிடென்ட் என்ன பண்ணுவானுங்க? இதே மாதிரி நாள் எடுத்து போட்டு இந்த பிரஸ் மீடியாவே பண்ணுவாங்கங்க. உங்களுக்கு புரிய மாட்டேதுங்க நான் சொல்றது. திரும்ப திரும்ப எல்லா டோட்டல் மீடியா உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஓகே, இப்போ விஜய் ஒரு மீட்டிங் வந்தா இதை பண்ணா வைரல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவானுங்க? இவ் ஓப்பனா சொல்ற பாருங்க, ரிப்போர்ட்டர் ஒரு செருப்பு எடுத்து போட்டு வீடியோ எடுத்து போட்டா என்ன பண்ணுவீங்க? அடுத்த வீடியோல அடுத்த இன்சிடென்ட் ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, அங்க போனா என்ன பண்ணுவீங்க நீங்க? திரும்ப இன்னொரு கம்ப்ளைண்டா, இன்னொரு லெட்டர் பேடு, அதானே? ஒரு விஷயம் வைரல் ஆகிறதுக்கு நீங்க விட்டுட்டீங்க, அவ்வளவுதான். அடுத்து இதே மாதிரி நடந்தா என்ன பண்ணுவீங்க? விஜய் கையை பிடிச்சிருந்தாங்க, காலை பிடிச்சிருந்தாங்க, இப்படிதானே? So, ப்ரோ டிடிஎஃப் வாசனே போலீஸை பார்த்து பயப்படுறது இல்ல, இவங்கலாம் போலீஸை பார்த்து பயப்படுவாங்க, இதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்னங்க இது? அவனை தூக்கில பிடிச்சு போட்டுருவாங்க. அவனை பண்ணது ஒரு கேணத்தனம். அதுக்கு வந்து பதிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. அது அப்படிதான் பேச முடியும். எந்த கட்சியா இருந்தாலும் அப்படிதான். இல்ல கார்த்தி அது ப்ரோ, நீங்க வந்து சொன்னது ஆப்போசிட்ல என்னன்னா, இருக்கவங்க. அந்த லெட்டர் பேட் இவனுக்கு எல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுனீங்களா, அதுதான் எங்களுக்கு எதுக்கு உண்டாயிடுச்சு. லெட்டர் பேடுன்னு கேக்குறேன். எதுக்கு லெட்டர் பேடு? கார்த்தி ப்ரோ அப்ப தலைவருக்கும் மத்த பொறுப்புல சின்ன பொறுப்புல இருக்கவங்களுக்கும் தொண்டரா போலீஸ் இருக்கவங்களுக்கும் ஸ்டேஷன்ல என்ன கம்ப்ளைண்ட் வித்தியாசம் கார்த்தி ப்ரோ? கொடுத்துருக்கீங்களா நீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் எல்லாம் வாங்கியிருக்கோம் கார்த்தி ப்ரோ. இல்லைங்க, நீங்க பர்சனலா கொடுத்துருக்கீங்க கேக்குறேன். முன்ன ஏதாவது ப்ரோ கொடுத்துருக்கீங்களா? நான் வந்து செயலாளர் இருக்கேன் ப்ரோ. தலைவரா இருந்தா எனக்கு லெட்டர் பேட் இருக்கும், நான் என் லெட்டர் பேட்ல சைன் பண்ணி இது கொடுப்பேன் நானு. வெள்ளை பேப்பர்ல எழுதி கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் தான். ஆமா சரியா? கார்த்தி ப்ரோ, பட் ஒரு அமைப்பு ஒயிட் ஷீட் சார்பா எழுதி. நம்ம போய் அமைப்பு சார்பா நம்ம பர்மிஷன் கேட்கறதுக்கோ இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கோ சரி நம்ம ஓகே, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இருந்தாலும் அது எப்படி கொடுக்க வெளில முடியும். வந்துச்சு? கம்ப்ளைண்ட் லெட்டர் அது எப்படிங்க வெளில வந்துச்சு? கார்த்தி ப்ரோ அவங்களே சோசியல் மீடியால போடுவாங்க கார்த்தி ப்ரோ, போட்டு டேக் பண்ணி போடுவாங்க, டிவிஎம்ஐ டேக் பண்ணி போடுவாங்க, தளபதி விஜய் மக்களுக்கு டேக் பண்ணி. அதுல கூட வெளியே வரப்போகுது, இதுல என்ன இருக்கு? ஓ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டா ஓகே, புரியலாம் ஓகே. நம்ம ஸ்டாண்ட் வந்து மாற போறது இல்ல. இப்படியே எடுத்து போடுங்க, அடுத்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருந்தால் அதையே எடுத்து போடுங்க, அதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அப்படியே போயிட்டு இருங்க, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? இல்ல கார்த்தி விக்னேஷ் ப்ரோ, ப்ரோ நீங்க நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. அவர் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த மாதிரி ஃபேன்ஸ் இது மாதிரி பண்ணும்போது நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு நீங்க சொல்றீங்க. பட் நெகட்டிவா ஒரு விஷயம் ஆகுதுன்றதுக்காக நம்ம புரோட்டோகாலே பண்ணாம அப்படியே விட்டுறணும், அமைதியாயிடணும் அப்படின்றீங்க. நம்ம என்ன அமைதியா இருந்து ரஜினி ஃபேன்ஸா என்ன? ப்ரோ அதான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்டா வந்து ஃபேமிலி அபியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஏங்க எத்தனை பேரை பிடிச்சீங்க? எத்தனை பேர் உள்ள அதாங்க, தள்ளி போட்டீங்க? இப்படிலாம் பார்த்தா விஜய் வந்து திட்டி மார்க் பண்ணி இதெல்லாம் போடுவாங்க.
எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவ்வளவுதான். எங்க விஜய் அண்ணனை ப்ரோ ஒருத்தன் நீங்க இப்படி சொன்னீங்கல்ல, திட்டான், அப்போ வந்து எங்க அண்ணனை இந்த ஒருத்தன் மாதிரி இப்படி திட்டான், எங்க அண்ணனை ஒருத்தன் இருங்க இப்படி விஜய் போட்டோ ப்ரோ, நீங்க போட்டான், வந்து அப்படி ஃபேமிலி போய் கொடுங்க. அபியூஸ்ன்னு சொல்றீங்கல்ல ஒரு டைம்ல. எல்லாத்தையும் இதே பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? கட்சி வளர்றதுக்கு வேலை பாக்குறீங்க அப்படின்னா புரிய இல்ல மாட்டேங்குது. இல்ல விஜய் ப்ரோ, நீங்க சொல்றீங்களா ஃபேமிலி அபியூஸ்க்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்றீங்களா? அப்போ வந்து திண்டுக்கல்ல இருக்க ஒரு பர்சனோட ஐபி அட்ரஸ் இது பண்ணி அவங்க கால் பண்ணி பேசினாங்க அங்க திண்டுக்கல் இதுல இருந்து. சரி ப்ரோ, இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு அது ஏங்க நடந்து இது சொல்லுங்க. ஒருத்தன் அதுக்கப்புறம் யாருமே ஒருத்தனை பண்ணலையா? பிடிக்கலங்க, ஒருத்தனை பிடிக்கிறது, ஒருத்தனை பாக்குறது, ஒருத்தனை வந்து சட்டை பிடிச்சி கேள்வி கேட்கறது இந்த விஷயம் இல்லைங்க. இது வந்து சொசைட்டி எப்படி மாறணும் அப்படின்னா, ஒருத்தர் மேல இம்ப்ரெஷன் என்ன வரும். இப்ப நீங்க ஒரு சிஎம் வராரு, இதை பண்ணிடுவீங்களா? எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, ஐயோ சிஎம் அவர் வராருன்னா உள்ள சுத்தி நிப்பாங்க, அப்படி பண்ணிட முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அந்த இம்ப்ரெஷனை இன்னொன்னு சிஎம் முடியும் பண்ண முடியும். ஆனா என்னன்னா, சிஎம் கிட்ட பண்ணா தூக்கிட்டு போய் வச்சு மீதி மீதி மிதிச்சிருவாங்க, நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஐயோ எல்லாம் சுத்தி இருப்பாங்க. இப்படி ஒண்ணு இருக்கும் இல்லையா? இந்த இம்ப்ரெஷன் தாங்க கிரியேட் பண்ணோம். நீங்க அதை விட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், ஓகே கொடுத்துட்டீங்க, என்ன அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன சாதிச்சிட்டீங்க? அசிங்கப்பட்டதான் மிச்சம், வேற என்ன? நான் என்ன சொல்றேன், திரும்ப நீங்க இந்த மாதிரி சம்பவம் எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க எல்லாமே அசிங்கப்பட்டாங்கன்னு ஒரே வார்த்தையில சொல்லுங்க. அப்ப பிடிஆர் கூட ஆமா அசிங்கப்படுத்தினாரு அப்படின்னு ஆமா சொல்றீங்க. ஆமா, அப்புறம் என்ன வாழ்த்துனாங்களா அவரை அன்னைக்கு? பிடிஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, யாரும் வாழ்த்துனாங்களா என்ன? இப்ப இல்ல கார்த்தி ப்ரோ, அவங்களுக்கும் ஒரு குட் நேம் இருக்கும் கார்த்தி ப்ரோ. அந்த மதுரை சைட்ல எல்லாருமே அப்ப சொன்னாங்க, ஏங்க பிடிஆர் அப்படி என்னங்க பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஜெனரல் பப்ளிக்கிட்டே அந்த இது இருந்துச்சு, அவர் கார்ல போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, அவர் எல்லாமே பொறுமையா நீட்டா ஹேண்டில் பண்ணக்கூடியவர் தான் சொல்லலாம். அது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு குட் நேம் இருக்கும். இப்ப இவங்க செருப்பு வீசுறாங்கன்றதுனால விஜயோட கேரக்டர் இதாயிட போதான் அது ஆகாதுங்க, எல்லா அது பப்ளிக்கும் கலந்து விஜய் எப்படி போடுங்க. அவ்வளவு ஏங்க கஷ்டத்துலயும் அந்த அதுதான் இடத்துக்கு சொல்றேங்க, வந்தாருன்னு நீங்க தெரியும். திரும்ப இங்க பாருங்க, நீங்க திரும்ப இதையே பேசிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். நம்ம அந்த விஷயத்த இல்லவே இல்லை, அது நடக்கவே இல்லைன்னு சொல்லி கடந்து போயிட்டு இருக்கோம். நீங்க இல்ல அது நடந்துச்சு, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், இதுதான் உண்மை அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. யோ இதை விடுங்க, ஏதோ ஒரு 10 விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு விஜய். விஜய் வந்து போய் திருநெல்வேலியில வந்து வெல்ஃபேர் எல்லாம் பண்றாரு, அவர் படம் ஓடுது, இதெல்லாம் பேசிட்டு இருக்கு. அதை விடுங்க, இந்த மேட்டருக்கு வாங்க. நீங்க வந்து திரும்ப அவர் அசிங்கப்படுத்துற வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். இந்த கட்சி திரும்ப கட்சி ஆரம்பிக்கணும்னா இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும். சும்மா லெட்டர் பேட்ல போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேச முடியும் அப்படின்னா இது ட்ரோல் தான் ஆகும். கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இது வந்து இது மாதிரி நீங்க கண்ட்ரோல் எல்லா விஷயத்திலயும் பண்ண முடியாது கார்த்தி ப்ரோ. ஒரு கட்சின்னு இருந்தா எல்லாருமே அப்படி அப்ப அவங்க கட்சியை ஒப்பீனியன் நடத்தாதீங்க. சொல்லதான் செய்வாங்க. கட்சியே ஆரம்பிக்க முடியாது, கட்சியை நடத்தவும் முடியாது. கார்த்தி ப்ரோ, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். கண்ட்ரோல் இல்லாத ஒரு கட்சியை நடத்த முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் இல்லாத அதுதான் கட்சியை கார்த்தி ப்ரோ, நான் ஒரு நடத்த விஷயம் சொல்றேன் கேளுங்க. எனக்கு பர்சனல் எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு, அத எங்க மாமா சொன்னதை நான் சொல்றேன் உங்களுக்கு. தேமுதிகல 2016 நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த பொதுக்குழு இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த வாட்டி வந்து நம்ம யார் கூட போலான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கடுத்து விருப்ப மனு நேர்காணல் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்ப 99% சொன்னது வந்து டிஎம்கே தான் எல்லாம் சொன்னாங்க அந்த அலைன்ஸ் போகணும்ட்டு. ஆனா இவங்க வந்து அந்த அலைன்ஸ் போல. அதோட ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆச்சு யோசிச்சு பாருங்க. நீங்க தொண்டர்களே எதுவுமே நீங்க மதிக்காம நீங்க நடத்துனீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஜனநாயகம் கொடுக்காம இருந்தீங்கன்னா அப்பயும் தான் கட்சி விட்டு வெளியே போவான். சரி ஓகே, இப்ப தேமுதிக எங்க போச்சு 2016? அவங்க மக்கள் நல கூட்டணியில போய் நின்னாங்களா, அது எல்லா நிர்வாகிகளுக்கும் சரி, எல்லா தொண்டர்களுக்கும் அது வெறுப்பு தான். அவன் ஒருத்தரும் எலெக்ஷன் அவ்வளவு செலவு பண்ணி நிப்பான், அவனோட இதுக்கு நீங்க கொஞ்சமாவது வேல்யூ கொடுக்கணும். இப்ப இந்த ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கீங்களா, நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம்னா எல்லாரும் அவன் வேலையை பார்ப்பான், பொறுப்புல இருக்கவனே. ஆனா அவன் நின்று எடுத்து செஞ்சு நடத்துவான். அதனாலதான் அந்த லெட்டர் பேட் அவனுக்கு கிடைக்குது. லெட்டர் பேட் வந்து எல்லாரும் கொடுத்துட மாட்டாங்க, அந்த தலைவர் போஸ்ட் வர்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, செயலருக்கு எனக்கே கிடையாது. அப்ப நீங்க ஏன் அவனுக்கு லெட்டர் பேட் கொடுத்தீங்கன்னா அவன் அத்தனை பேர் ஒரு 100 பேரையாவது அவன் மெயின்டைன் பண்ணுவாங்க. 100 பேர் ஒருவேளை என்று சொல்லிட்டு நீங்க பேசுறீங்க, ஒருவேளை 2016 தேமுதிக வச்சு வந்து எம்எல்ஏ ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? ப்ரோ எம்எல்ஏ நீங்க வந்து ஒரு கட்சி எப்பயுமே இங்க பாருங்க, எப்பயுமே ஒரு பொதுக்குழு கார்த்தி ப்ரோ, நிர்வாகிகளோட எல்லாருமே ஒரே கருத்து சொல்ல முடியாது, அது புரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஒரே கருத்து சொல்ல முடியாது. அவன் 4 பேர் பிடிக்கலன்னு ஒண்ணு இருக்குல்ல கார்த்தி ப்ரோ, மெஜாரிட்டியா இப்ப அவங்க எல்லாம் பேசிதான் முடிவு எடுத்துனா ஓகே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் போனாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மெயினா போனதுக்கு ரீசனே இது மாதிரி தப்புன்னு சொல்லிட்டேங்க, அது தப்பான முடிவு அப்படின்னு சொல்லிட்டேனே, அது தப்பான முடிவுங்க. அந்த முடிவை எடுத்துக்கோங்க. ஏன் சார்பா என்னங்க, எல்லாருமே சொன்ன விஷயம் தாங்க.
விக்னேஷ் ப்ரோ, இது நடந்தது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா நீங்களே சொல்லுங்க. என்னங்க ஏன் இந்த மாதிரி சாரமா பண்ணது சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயோ நான் ப்ரோ நினைச்சிட்டேன், நான் எங்களுக்கு வந்து சொல்றது இதுல ஒண்ணும் கிடையாதுங்க. பாசிட்டிவும் கிடையாது நெகட்டிவும் கிடையாது ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா நெகட்டிவ் ஒரு இருக்குங்க, கூட்டத்தை நெகட்டிவ் இருக்கு பேசி ப்ரோ. அதை முடிவெடுத்தா மறைச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா கார்த்தி ப்ரோ மறைக்காதீங்க பாருங்க, எப்பயுமே கார்த்தி ப்ரோ நீங்க என்ன மறைக்காதீங்க. சொன்னாருன்னா இவனா இஷ்டத்துக்கு பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை தான் நான் இங்க கிளாரிஃபை பண்றேன். இல்ல அது மாதிரி ஐயோ நடக்கல, உட்கார்ந்து அப்படி பேசினா விக்னேஷ் ப்ரோ பண்ணியிருந்தா ஒரு கூட நிமிஷம் இங்க ஒரு பாருங்க, நிமிஷம். அப்படி பண்ணியிருந்தா கூட அதை எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவரா வந்து இஷ்டத்துக்கு போட்டிருந்தா கூட அதை வந்து சரி ஓகே ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டாருன்னு. இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அது டோட்டலா நாங்களாம் சேர்ந்து தான் முடிவு எடுத்தோன்னு, அது கட்சியே தப்பு. இதுதான் வந்து நான் சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப இதுலயே தப்பு பண்ணிருக்கீங்க. அவரு தனியா தப்பு பண்ணிட்டாருங்க, தெரியாம லெட்டர் கொடுத்துட்டாருன்னு சொல்லியிருந்தா கூட அப்பயே அதை மேட்ச் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஈஸியா. அது லெட்டர் பேடே என்னது இல்லை, யாரோ கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கூட நீங்க சமாளிச்சிருக்க முடியும். இப்போ வந்து இல்லை கட்சியே சேர்ந்து அந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னா தாராளமா எடுங்க, யார் வேணாமா. இதே மாதிரி முடிவெடுங்க, நல்ல முடிவுகளா எடுத்துட்டு இருங்க, கட்சியை வளர்த்துங்க, என்ன பண்ண முடியும். விக்னேஷ் ப்ரோ, நீங்க வந்து மத்தவங்க யாராச்சும் உங்க மேல கேர் எடுத்து சொன்னாங்கன்னா நீங்க அதை கேட்கற மைண்ட் செட்லயே கிடையாது. நீங்க பண்ணது மட்டும் தான் கரெக்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கார்த்திக் ப்ரோ வந்து இந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டா உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி விஷயம் தெரிய வரும்? வேற யாராவது எடுத்து சொல்றதுக்கு யாரும் ஆள் வேணும் இல்ல? உங்க கூட இருக்கிறவங்க யாரும் இதை பத்தி சொல்ல மாட்டாங்களே. அதை கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க ப்ரோ, எதுக்காக சொல்றேன்னு சொல்லிட்டு. ஓ ப்ரோ இன்னொன்னு இல்ல ப்ரோ, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இன்னொன்னு இப்போ வந்து இன்னொன்னு விஜயமணி தானே, விஜயமணி சொல்லுங்க ப்ரோ. யார் இப்ப பேசிட்டு இருந்தாரு? இப்ப நான் விஜய் விக்னேஷ் ப்ரோ. தான் இல்ல விஜய் ப்ரோ நானு பேசினது. விஜய் தெரியுங்க, விஜயமணி தானே பேசிட்டு இருந்தாரு. விஜயமணி இல்ல இல்ல ப்ரோ, நான் விக்னேஷ் இல்ல, ப்ரோ, விக்னேஷ் விக்னேஷ் பேசிட்டு இருந்தாரு. விக்னேஷ். அதாவது நீங்கள் ஓப்பனா சொல்லுங்க, மனசு தோறு சொல்லுங்க. இப்ப இருக்க விஜய் ஃபேன்ஸுக்கு எவ்வளவு பேத்துக்கு புஷி ஆனந்த் பிடிக்குது பிடிக்கல? நம்ம புஷி ஆனந்த் நமக்கு தெரியாது, அவர் பர்சனலும் தெரியாது, பிடிக்குது பிடிக்கல, நீங்க சொல்லுங்க. கார்த்தி ப்ரோ நான் சொல்றது என்னன்னா, வெளியில நிறைய பேருக்கு அவர் மேல வந்து ஒப்பீனியன் மாறுபடுது. இல்ல நம்ம எப்பயுமே வந்து என்ன இருக்கோ அதை பேசணும், அவ்வளவுதான். அவர் மேல அதுதான் நம்ம கார்த்தி ப்ரோ, தனிப்பட்ட ஒப்பீனியன் நிறைய பேருக்கு வன்மமும் பிடிக்கலன்னு இருக்கு ப்ரோ. நான் இல்லன்னு மறைக்கலையே, அது ஒண்ணும் ரைட். மறைக்கலையே நானு. இல்ல ஒரு நிமிஷம், ஓகே அது இருக்கட்டும். பட் அவர் வந்து கட்சி நடத்துறாரு, அதெல்லாம் நல்லா பண்றாரு, அதெல்லாம் அடுத்து ஓகேவா. அவர் மேல நிறைய பேட் இம்ப்ரெஷன் இருக்கு, இதை மாத்திக்க முடியும் அவரால் ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பண்ண முடியல. அதாவது எப்படின்னா எவ்வளவு கோவக்காரனா இருந்தா கூட ஸ்டேஜ்ல வந்து சிரிச்சு பேசணும், நிக்கணும், அதெல்லாம் பண்ணணும். அதை கொஞ்சம் அவர் இயல்புல இருக்காரு என்னன்னு தெரியல, ஸ்டேஜ்ல வந்து இயல்பா இருக்காரு, எல்லாம் ஓகே, எல்லாம் தப்பு கிடையாது, ஓகே. ஆனா நீங்க எந்த கட்சியோட லெட்டர் பேடணும் எடுத்து பாருங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்க திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், எந்த கட்சி லெட்டர் பேட் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் இருக்கா? எடுத்து பாருங்க. கார்த்தி ப்ரோ, நான் ஒரே இந்த ஒரே மாதிரி ஒரு இருக்கா? விஷயம் இல்லைங்க, clarify பண்ணிக்கிறேன் bro. கட்சியா மாறும்போது நீங்க சொல்ற மாதிரி வந்து விஜயோட போட்டோ தான் இருக்கும். இல்ல கொள்கைப்படி வேற யாராவது அண்ணா இதுக்கு மேல வச்சு போறாங்களோ, பெரியார் வச்சு கட்சினா போறாங்களோ, நான் அந்த போட்டோ இருக்கும். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவீங்களா? கட்சி இல்ல இன்னைக்குதான் கட்சி கட்சியா ஆரம்பிச்சோம் நீங்க நேத்து சொல்றீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? எந்த கட்சி லெட்டர் பேட்ல எப்படி இருக்குன்றீங்களா, அதுக்காக நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. எந்த கட்சி லெட்டர் பேட்ல இந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க. நாங்க இன்னும் கட்சியாவே ஆகலையே ப்ரோ. நீங்க இப்பயே வந்து கட்சியான மாதிரி நீங்க லெட்டர் பேட் அப்பயே வைங்கன்றீங்க. இல்லைங்க, அப்ப எல்லாம் என்ன நினைப்பாங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியா அப்படின்னு நினைப்பாங்களே இல்லையா? ஏங்க ஓட்டு விடுறது யாருக்காக? விஜய்க்காக ஓட்டு விடுது, அவ்வளவுதான். நம்ம என்ன சொல்றோம், அது ஏங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கிறோம். ப்ரொஜெக்ட் பண்ணணும், தப்பே கிடையாதுங்க. அவர் வந்து புஷானந்த் இருக்காரு, அவர் எல்லாமே தெரியுது, ஓகே. ஈக்குவலா போட்டோ போட்டு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அது வந்து அவர்ஷன் தாங்க ஆகும். ஏன்னா அவருக்கு ஃபுல்லா வந்து நல்ல பேர் இருந்தா பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனா இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, அவர் மேல வந்து அவர்ஷன்லாம் இருக்கு, எல்லாருமே யோசிக்கிறாங்கன்னு தெரியும். அந்த ஃபேன்ஸ் வச்சுதான் அந்த கட்சி உருவாக போகுது, எல்லாம் தெரியுது. ஆனா திரும்ப அதை பண்றீங்க அப்படின்னா அது விமர்சனம் தானே, அது ஏத்துக்க முடியாது. இல்ல அது எப்படி தெரியுமா? அப்படி இல்லைங்க. ஏங்க ஒரு சின்ன கார்த்தி ப்ரோ, சின்ன நான் விஷயத்தையும் பார்க்கணுங்க அதுல. அவர் மேல இருக்க விமர்சனம் ஃபுல்லா நான் ஏத்துக்கிறேன் கார்த்தி ப்ரோ. நான் அது சொல்லல. நீங்க வந்து ஈக்குவலா லெட்டர் பேட்ல அவ்வளவு பெரிய போட்டோ போடுறதுக்கு ரீசன் கேக்குறீங்கல்ல, அதுக்கு என்ன ரீசன் நான் சொல்றேன்னா, தளபதியோட இதுல வந்து ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி இருந்தாப்புல, எஸ்எஸ்சி மாத்திட்டு தான் இவர் இது பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சி வந்து சொந்த அப்பா, அவர் பண்ண விஷயங்களே இயக்கத்துக்கு எதிராக இருந்துச்சு. தனியா விஜயோட முடிவு இல்லாம போயிட்டு ஏடிஎம்கேல போயிட்டு சீட்டு பேசுறது, நம்ம அந்த மாதிரி லெவலுக்கு எல்லாம் அவர் போயிட்டாரு. பட் இவர் வந்து ஆனந்த் சார் இது பண்ணதுக்கு அப்புறம் அவரோட செயல்பாடு பார்த்துட்டு தான் இந்த அளவுக்கு அவர் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்தே நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க அப்பாவோட இவர் அவர் நம்புறாரு. ஏங்க அது ஓகேங்க, பாருங்க அவர் நம்புறாரு, அவர் கட்சியை நல்லா ஃபார்ம் பண்றாரு,
விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து எல்லா கிளையிலையும் வந்து கரெக்டாக டெவலப் பண்ணுறாரு. பூத் கமிட்டி வரைக்கும் அவர் பேட்டிலாம் ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு, எங்களுக்கு வந்து திருநெல்வேலியில் வெளில வந்து ஒரு இடத்துல வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் போகிறதுக்கு வந்து 1/2 hour ஆகும். எங்கள் ஆளுங்களுக்கு ஃபோன் அடித்தா 10 நிமிஷம். அதெல்லாம் ஓகே, சூப்பர். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாரா விஜய் ரசிகன் மாற்றத்தை, மக்கள் இயக்கத்தை? அதெல்லாம் சூப்பருங்க. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது தான் இங்கே பிரச்சனை வரும். சசிகலா மேலே கோவம் வருங்க, ஜெயலலிதா மேலே உங்களுக்கு கோவம் வராது. ரெண்டு பேரும் தான் திருடி மாட்டிக்கிட்டாங்க. அந்த கேஸ்லாம் ப்ரோ ஆச்சு. நீங்க சொல்றது வந்து சம்பந்தமே நமக்கு ப்ரோ. சசிகலாக்கு எந்த பொறுப்பு ப்ரோ கொடுத்தாங்க? நீங்களே சொல்லுங்க. இவர் பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க ப்ரோ. நீங்க சசிகலா உதவியாளர் மாதிரி ப்ரோ. பொறுப்பு இல்ல அவங்களுக்கு ப்ரோ, நீங்க பொறுப்பு இல்ல ப்ரோ. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்துல வர கோவம் எல்லாமே வந்து ஒருத்தர் மேலதாங்க வரும். அரசியல்லையும் அப்படிதான், எல்லாத்துலயும் அப்படிதான். அதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தாங்க அரசியல் கட்சியை ஆரம்பிக்க முடியும், நடத்த முடியும். நீங்க போட்டோ போட்டாலாம் ஒருத்தர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் அந்த காலத்து அரசியல், 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல். இன்னைக்கு கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் வச்சா ட்ரோல் போட்டிருக்காங்க, கலைஞர் லைப்ரரின்னு வச்சா ட்ரோல் பண்றாங்க. அவ்வளவுதான். பேர் வச்சுட்டா சரி கார்த்தி ப்ரோ. இப்போ ஒரு கட்சி ஆகிட்டு தேர்தல் மக்களை சந்திக்கிறாங்கன்னா அப்போ இவரை இந்த அளவு ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா நீங்க சொல்றதுல ஒரு இது இருக்கு. ஏன்பா ஓட்டு யாருக்கு போட போறாங்க? விஜய் ஃபேஸுக்கு தான் ஓட்டு விழ போகுது. அவர் பேசுறது இல்ல. கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த விமர்சனத்தை வைங்கன்ற. நான் தப்பு சொல்லலையே உங்களை. ஆரம்பிக்க போற கட்சிக்கு விமர்சனம் கூடாது. ஏன் ப்ரோ அப்ப எதுக்கு ப்ரோ விஜய் இத்தனை வேலை பார்த்துட்டு இருக்காரு? நிவாரணம் எல்லாம் இதெல்லாம் கொடுத்து நீங்க வந்து விஜய் வந்து நீங்க வந்து எப்படி பாக்குறீங்கன்னா, இப்ப அவர் வந்து சினிமா துறையில இருக்காரு. எல்லா விஷயத்துக்கும் அவர் இறங்கி போய் பண்ண முடியாது. அப்ப வந்து இன்னொருத்தருக்கு பவர் கொடுக்கும் போதுதான் அவங்க இறங்கி செயல்பட முடியும். இயக்கம் சார்பா தலைவர்ன்ற போஸ்ட் இன்னைக்கு விஜய் தான் இருக்காரு. இவர் வந்து பொதுச் செயலாளர்ன்ற போஸ்ட்ல இருக்காரு. அவ்வளவுதான். பொதுச் செயலாளருக்கு சில பவர் இருக்கு. அதுக்கான இருக்காருங்க. யாருங்க சொன்னா? யாரு இல்லன்னு சொன்னா? இருக்காருங்க. அவருக்கு ஏதாவது ஓட்டு போட போறாங்களா? இப்போ புஷானதுக்காக ஓட்டு போட போறீங்களா? நீங்க போட போறீங்களா? இல்ல ஏதோ ஒரு விஜய் ஃபேன் போட போறாங்களா? வீட்டுல விஜய் எல்லாருமே விஜய்க்காக தான் ப்ரோ போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, பொதுமக்கள் இறங்கி யார் ஓட்டு கேட்கறது? எல்லா இடத்துக்கும் விஜய் அனுப்பிச்சிட முடியுமா? அது சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. யாருக்காக ஓட்டு கேட்க போறீங்க? விஜய்க்கு தானே கேட்க போறீங்க. ஆமா கார்த்தி ப்ரோ. தளபதிக்கு ஓட்டு போடுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்க தானே கேட்க போறீங்க. புஷானதுக்கு போட போறீங்கன்னு கேட்க போறீங்களா? இல்ல. அந்த ப்ரொஃபஷன் இங்க இந்த இடத்துல அது இந்த லெட்டர் பேட்ல வந்தானா சொல்றேங்க. இதே அந்த லெட்டர் பேட் வந்து நல்ல விஷயத்துக்கு வந்து தான் நம்ம அது போய் கேட்க போறது இல்லை. ஓகேவா? நீங்களுமே ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு அரசியல் கட்சி, இப்போ இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் பார்த்த ஒரு அரசியல் கட்சியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து இங்க பெரிய மாற்றத்தெல்லாம் கொண்டு வராதுங்க. அடிச்சுட்டு பெரிய மாற்றம் வராது. இப்ப அவர் சில ரொட்டேட்டா சில விஷயங்கள் திருப்பி செய்யும் போது அது எல்லாமே தளபதி கூப்பிட்டு ஆக்சுவலா வார்ன் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா ஒருத்தர் கால்ல எல்லாம் விட மாதிரிலாம் இருந்தப்பெல்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி தப்பு நடக்கும்போது நிச்சயமா தளபதி வார்ன் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஃபுல் அவர் கண்ட்ரோல் என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்ற லெவலுக்குலாம் இல்லை. இந்த போட்டோ விஷயம் கூட தனிப்பட்ட அவரை கூப்பிட்டு பேசியிருக்காரு அவரு. இது வரைக்கும் நீங்க பண்ணதுங்கிறது ஓகேங்க, அது வேற. இந்த இப்ப நம்ம வந்து போட்டோ வச்சு நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த எப்பவுமே அந்த போட்டோ வச்சுட்டு பண்றாங்க பாத்தீங்களா, சாப்பாடு கொடுக்கும் போதோ இல்ல பொருள் கொடுக்கும் போதோ கையில ஒருத்தர் போட்டோ வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி முன்னெடுத்தாங்க. வைக்கும் போது தெரியாதாங்க கார்த்தி ப்ரோ. இப்ப நீங்க வந்து மொத்தமா ஒரு லார்ஜா ஒரு விஷயத்த பண்ணும் போது அது மாதிரி பண்ண தேவையில்ல கார்த்தி ப்ரோ. இப்ப நீங்க தெருவுல ஒரு வார்டுல போய் இறங்கி பண்றீங்கன்னா யார் சார்பா வந்தாங்கன்ற ஒரு இதே இல்லாம போயிடும் கார்த்தி ப்ரோ. அது ப்ரோ ரசிகர் பண்ற டி-ஷர்ட் போட்டு போய் கூட போயிருக்கலாம்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, இனிமே அந்த மாதிரி இது எடுப்பாங்க. இப்ப அந்த தவறு இனிமே நடக்காதுன்னு சொல்ல வரேன். அவர் கூப்பிட்டு வார்ன் பண்ணிருக்கான்னு சொல்ல வரேன். எல்லாமே எடுக்கிறதா நான் சொல்றேங்க பாருங்க விக்னேஷ். நம்ம 1980 இல்ல, நம்ம வந்து 2024 இருக்கும். சரியா? இன்னைக்கு அரசியல் வேற. இன்னைக்கு இருக்கும் எல்லா ஆடியன்ஸுக்குமே கேள்வி கேட்கிற அறிவு வந்துருச்சு. எல்லாருமே குதர்க்கமா கேள்வி கேட்கறது இன்னும் அதிகமா அறிவு வந்துருச்சு. ஓகே, நீ இதை பண்றியா? எதுக்கு பண்ற? ஏன் பண்ற? பண்ணிட்டீங்களா? ஐயா சாமி சாப்பாடு போட்டியா சாமி? சரி, சாப்பாடு போடுறான், எதுக்கு போடுறான் இப்படின்னு கேட்கிற அளவுக்கு அறிவு வந்துருச்சு எல்லாருக்கும். நீங்க இந்த இடத்துல கொண்டு வந்து எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. கட்டி பிடிச்சாரு, முத்தம் கொடுத்தாரு, ஏழைகள் தோழன் அப்படிலாம் அதில் வேலைக்கு ஆகுது.
சாப்பாடு போட்டா ஓட்டு போட்டுருவாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த இடத்துல வந்து வேற மாற்று அரசியல் பேசணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், இதெல்லாம் பண்ணணும். நீங்க இன்னைக்கு வந்து போட்டோ வச்சுக்கிட்டு ஒரு திருமணம் நடக்குதுன்னா அங்க ஒரு போட்டோ வச்சுக்கிறது, அங்க ஒரு பேனர் வச்சுக்கிறது, இந்த பக்கம் ஒரு போட்டோ அந்த பக்கம் ஒரு போட்டோ, என்ன ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கீங்களா திரும்ப திரும்ப எல்லாருக்கும்? இல்ல அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த தவறு வந்து இப்ப இனிமே பண்ணாதீங்கன்ற மாதிரி இது பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப வந்து ஆனந்த் அது தொடர்ந்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இனிமே சேஞ்ச் பண்ணியாச்சு. சோ வந்து ப்ரோ ஏங்க அதுல எப்ப பண்ணீங்க? விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணீங்க. ஏங்க நீங்க இங்க பாருங்க, நீங்க ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் விமர்சனம் ஆச்சு. நாங்களா போய் எடுத்தோமா? யாரா போய் எடுத்தாங்க? ஹிடன் கேமரா போய் எடுத்தாங்களா? அத சாப்பாடு கொடுக்கும்போது போட்டோ வச்சுட்டு இருந்தேன், யாரா போய் ஹிடன் கேமரால எடுத்து போட்டாங்களா? நீங்க எடுத்த போட்டோ வீடியோ தாங்க அது. அதுதான் ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் மாத்திட்டீங்கன்றீங்க, அவ்வளவுதான். இத பண்ணாதீங்க, இந்த மாதிரி இந்த பள்ளையே அரசியல் பண்ணாதீங்க, உங்ககிட்ட புதுசா எதிர்பார்க்கறாங்க. எல்லாருமே நீங்க இப்ப இங்க ஆன்லைன்ல இருக்க மாதிரி அவங்க படிச்சவங்க இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் 10th வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க, 12th வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. அவங்க அப்படி நினைச்சா உங்க முட்டாள்தனம், அப்படி நினைச்சா உங்க முட்டாள்தனம். நீங்க இன்னும் எம்ஜிஆர் காலத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சா அது முட்டாள்தனம் உங்களுக்கு. கார்த்திகோ, நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப அவங்கள சேஞ்ச் பண்ணணும். இப்ப நீங்க படிச்சவனா அவனா பண்ணிப்பா, மத்தவன நம்ம தான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். நீங்க ஒண்ணும் இல்லைங்க, அந்த வெள்ளம் வரப்ப கோவிட் வரப்பெல்லாம் பாத்துருக்கீங்களா? நீங்க இங்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணோம்னா, கோவிட் டைம்ல வந்து இந்த கடையெல்லாம் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஏடிஎம்கேல இருந்தாரு ஒரு பொறுப்புல. தம்பி, இந்த ரோட்ல இருக்கவங்க சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் டெய்லி சமைச்சு ஒரு 500 பேத்துக்கு கொடுப்பாங்க. அப்ப அங்க வந்து ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் இருந்தாரு, அவரு கொஞ்சம் டொனேஷன், அப்ப நாங்க கொஞ்சம் டொனேஷன். சரி ஓகே, அது கட்சிக்காக பண்ணதெல்லாம் கிடையாது, நமக்கு அந்த ஏடிஎம்க்கு சம்மந்தம் இல்லை. சரி ஓகே, நமக்கு கடை இருக்கு, நமக்கு வீடு இருக்கு, வீட்டுல சாப்பிட்றோம் இல்லை, ஓகே. ரோட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவான், பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான், இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, இவங்களாம் சமைச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 500 1000 ரூபா போட்டு ஒரு 5-6 கிலோ மூட்டையை, ஒரு 5-6 மூட்டையை வாங்கி சமைச்சு டெய்லியும் போயிட்டு வண்டியில வந்து ஒரு 50 இந்த பாக்ஸ் கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த கண்டெய்னர்ல வந்து தக்காளி சாதம், புளி சாதம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அப்படியே டெய்லி ரோட்ல போறது. ரோட்ல போனோம்னா அங்க ரோட்ல படுத்துருப்பாங்கல்ல, அவன்கிட்ட போய் கொடுக்கறது. இதை வந்து ஒரு வாரம் பார்த்துட்டு இருந்தேங்க. நான் பார்க்கும்போது என்ன தெரியுமா பார்த்தேன், வாங்குறாங்க, வாங்கிட்டு என்ன பண்றான் தெரியுமா, என்ன அது புளி சாதம், பிரியாணி இல்லையா, பிரியாணி இல்லையா, ஆமா நேத்து ஒருத்தன் வந்து பிரியாணி கொடுத்தான். எங்க ரோட்ல பிச்சை எடுத்துட்டு ரோட்ல இருக்கவங்க சொல்றாங்க இத, அவன் 5 பார்சல் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான், எது பிடிச்சிருக்கு அதை சாப்பிட்றான். இது கிண்டலுக்கு சொல்ல, சீரியஸா சொல்றேன். இப்படி அம்மாலாம் அவ்வளவு தெளிவாதான் இருக்காங்க எல்லாரும். நீங்க சாப்பாடு போட்டெல்லாம் யாருக்கும் ஹோட்டல்ல வாங்க முடியாது, இந்த இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ண முடியும், அத வந்து இவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து இவங்க வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி போட்டோ எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஏடிஎம்கே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல, அந்த டெலிகிராம் குரூப்ல, ஃபேஸ்புக்ல இதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க, ஓகேவா. ஆனா வாங்குறவன் தெளிவா தான் வாங்குறான், ஓகேவா. நீ பார்சலா இல்ல கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து எங்க இதுல வந்து ஒரு இது இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு. என்னன்னா, அவங்க பண்ற நலத்திட்டங்களை எடுத்து மாவட்ட சார்பா இதுக்கு அனுப்புவோம், தலைமைக்கு அனுப்புவோம். அது ஆக்சுவலா விஜய் சார் கண்ணு வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்காது. அதனாலதான் அந்த மாதிரி எடுத்து பண்ணி போட்டோ அனுப்புறதே. அதனால விஜய் சாருக்கே தெரியும், இப்படி வச்சுதான் இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க போட்டோ வச்சுட்டு. இனிமே அப்படி பண்ணாதீங்க, பொதுமக்கள் மத்தியில இப்படி சொல்றாங்க, நம்ம விளம்பரம் இல்லாம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். அது வந்தா ஓகே தாங்க, அதுக்கு தாங்க பேசுறோம், வேற ஒன்றும் இல்லை. ப்ரோ எல்லாமே வடிவேல் டைலாக் தாங்க, நாதாரித்தனம் பண்ணா கூட நாசுக்கா பண்ண. நீங்க அரசியலே பண்ணா கூட இங்க வந்து அரசியல் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு பண்ணுங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் கட்சியை வளர்த்ததுன்னா அவரு வந்து தெளிவா தாங்க இருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னா, ஒரு எக்ஸாம்பிள் திருநெல்வேலி மீட்டிங்ல வந்து இவங்களாம் கோவப்படுறாங்க, அவர் வந்து கூல் கூல் கூல், இப்படி வாங்க இப்படி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் தெளிவா இருக்காருல்ல. அந்த மாதிரி நீங்களும் தெளிவா இருக்கணும், அதுதான் சொல்றோம்.
இல்ல கார்த்தி அவர் ப்ரோ நான் தெளிவா உங்களுக்கு இருக்காருல்ல. சொல்றேன் இல்ல அந்த இடத்துல அவரால ஏன் அவர் கோவப்பட டென்ஷன் முடியுங்க. அவரால கோவப்பட்டு ரேக் பண்ண முடியாதா? பண்ண முடியும். அவரே வந்து தெளிவா இந்த இடத்துல கோவப்படக்கூடாது. ஓகே, கூட்டம் சந்தா கூட இப்படி போங்க இப்படி போங்க, கூட்டம் அது மாதிரி இருக்கு. அவரால வந்து டக்குன்னு ஒருத்தனை போடா அந்த பக்கம் அப்படி சொல்ல முடியாதா? அது தெளிவா இருக்காருல்ல. நீங்க வந்து ஓவர் ஆக்ட் பண்றன்ற பேர்ல அவர் வந்து அண்ணன் மேல எப்படி ஆடியா எதுக்கு கதவு முன்ன ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறது, அது வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டு இருக்கானுங்க. இல்ல கார்த்தி ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா இப்ப தளபதிக்கு வந்து இப்ப அந்த ஃபங்க்ஷன் நடந்தது பாத்தீங்களா அங்க பாளையங்கோட்டையில, அங்க வந்து என்னன்னா சில பேர் வந்து அந்த பாஸ் அதாவது போட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாம் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதனாலதான் இவங்க கரெக்டா யார் நலத்திட்டம் வாங்குறாங்களோ அவங்கள மட்டும் ஸ்டேஜ்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஏன்னா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சுட்டா அவங்களால டைம் வேஸ்ட் ஆகுது. அவங்க ஒருத்தர் போட்டோ எடுத்தே ஆகணுன்றாங்க, ஒருத்தருக்கு ஒரு நிமிஷம் வச்சா அப்புறம் இவங்க எல்லாரும் கொடுக்க முடியாது. அதனாலதான் நடுவில் ஃபர்ஸ்ட் அவரோட பிளானே அவர் போய் அவங்க இருக்க இடத்துல கொடுக்குற மாதிரி தான் பிளான். பட் அந்த மாதிரி முடியல, ரொம்ப கூட்டம் கூடுது, தள்ளுறாங்க, சேர் எல்லாம் தள்ளுறாங்க, லேடிஸ் மேல எல்லாம் விழுகிறாங்கன்னா அவர் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லயே அவங்க டிலே பண்ணதுனாலதான் அந்த மாதிரி நிர்வாகிகள் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க அவங்க. எல்லாம் ஓகே தான் ப்ரோ. பட் ஆனா நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு ஏதாச்சும் ட்ரோல் பண்றதுக்கு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க இது பண்ணாலும் ரொம்ப யோசிச்சு பண்ணணும் ப்ரோ. ஆமா ப்ரோ, கன்ஃபார்மா ப்ரோ. நான் அது எதுவுமே இல்லைன்னு சொல்லல. ஆக்சுவலா நியூஸ்ல வந்து வேற வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க நிறைய விஷயம். அங்க நடக்கிறது ஒரு மாதிரி இருக்கு, இவங்க விஷயமே தெரியாம தப்பு தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு, தளபதி விஜய்னு பேசுறாரு, புஷியானந்த சார்னு பேசுறாரு, யாருங்க? இல்ல கார்த்தி ப்ரோ, அவர் எப்பயுமே வந்து எல்லாருமே ஆனந்த் சார்னு கூப்பிட்டு பழகிட்டோம். அதுதான், வேற எதுவும் இல்ல. அவரு ஏஜுக்கு ஒரு மரியாதை, அவ்வளவுதான். சும்மா காமெடி சொன்னேன். ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு, உண்மையிலே போட்டிருக்காரு. இல்ல என்னோட பர்சனல் இது என்ன சொல்றேன்னா, அவரு நாங்க எங்க மாவட்டத்துக்கு வரும்போதும் சரி, ட்வீட் போட்டதுமே விஜய் ஃபேன் தான். அதுதான் கார்த்தி ப்ரோ. நம்ம என்ன சொல்றோம்னா எல்லாருமே வந்து மக்கள் இயக்கத்துல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல. வெளியில இருக்கவங்களுக்கு அவர் ஒரு இது பூமர் தனமா தெரியலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நான் அதெல்லாம் எனக்கு தப்பு சொல்ல நானு, அது ஒருத்தரோட ஒப்பீனியன் அது. பட் ஆனா வந்து அவரை வந்து நீங்க ரொம்ப இது மாதிரி ட்ரீட் பண்றீங்க, அது சொல்ல அவர் ஏஜ்னு ஒண்ணு இருக்குல்ல கார்த்தி ப்ரோ. அவர் அந்த டைப் அரசியல் தான் பண்ணுவாரு, அவரோட ஏஜ்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏங்க அந்த டைப் அரசியல் இங்க செல்லுபடி ஆகாதுங்க. என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அது விக்னேஷ் ப்ரோ, நம்ம என்னங்க நல்லது சொல்றோம், விமர்சனம். விக்னேஷ் ஏங்க ப்ரோ, அவரே சில செய்ய விஷயத்த சொல்ற நம்ம மாத்திக்க வேண்டியதான் ப்ரோ. தேவையான விமர்சனம், தேவையான விமர்சனம் இதெல்லாம் தேவைன்னா அவரு சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? தேவையான விமர்சனமும் தேவையில்லாத நெகட்டிவிட்டியா, தேவையில்லாத அவதூறவா, அதெல்லாம் ஏத்துக்கணும் அவரே சொல்லியிருக்காருல்ல. அவர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னப்ப இன்னைக்கு வந்து எல்லாரும் போட்டு திட்டிட்டு இருந்தீங்க, அந்த வீடியோ ஜேஎஸ்கே கோப்பை என்ன ஷேர் பண்ணிவிட்டு, யாரை ஷேர் பண்ணி விட்டது தெரியல. இன்னைக்கு ஃபுல்லா ஆக்டிவா இல்ல, ஷேர் பண்ணி திட்டிட்டு இருந்தாங்க. நான் அப்படின்னு நானே வேற வேலையில் இருக்கேன், நீ திட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். இன்னொருத்தர்லாம் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, கேட்டேன், நீங்க கரெக்டாக தானே பேசிருக்கீங்க, என்னங்க இப்ப திட்டினா திட்டு போறானுங்க விடுங்க அப்படின்னாங்க. சொன்னது விஜய் ஃபேன், பயங்கரமான விஜய் ஃபேன். கார்த்தி ப்ரோ, ஒப்பீனியன்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கும் ப்ரோ, அது டிஃபர் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எதிர்க்க இருக்க மத்த ஹீரோஸோட ஃபேன்ஸ் எல்லாம் அது எப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னா, நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, அதாவது சினிமாக்கு நம்ம இது பண்ணலாங்க, அரசியல் இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு போட்ட மாதிரி போட. கார்த்திக் கோவம் வந்துருச்சு, இனிமே அவரே இந்த மாதிரி ஆமா, அரசியல் என்னப்ப நம்ம பேசுனா தப்பு இல்லையே, என்ன இருக்கு? இல்ல கார்த்தி ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, கட்சியில இருக்கவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கட்சியில இருக்கவங்க தான் என்னைக்கும் அதுக்காக போய் அவங்க மீட்டிங் போறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு ஓட்டு கேட்க போறாங்க. அவங்க யாரும் வந்து நிக்க மாட்டாங்க கார்த்திக் ப்ரோ. இப்ப விமர்சனம் பண்றவங்க யாருமே வந்து ஒரு ஒர்க் அப்படின்னு சொன்னா வந்து நிக்க போறது கிடையாது யாருமே. அவங்க எல்லாருமே கரெக்டா தப்பா மட்டும் பாருங்க ப்ரோ. அதுக்காக வந்து அது நிச்சயமா ப்ரோ, அது நிச்சயமா அது இப்ப நம்ம எதிர்ப்பு இருக்கு இது மாதிரி சொல்றாங்கன்னா அதை அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான்.
ஆனா அவர் இப்ப வந்து இவங்க நீங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கலாம் பாக்காதீங்க ப்ரோ. நீங்க என்ன பாருங்க, நீங்க வேணா பாருங்க, ரொம்ப இருக்க நீங்க வேணா பாருங்க, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்குவாங்க. ஆமா ஆமா பட் இது யாருமே சொல்லாம இருந்தா மாத்திக்க மாட்டாங்க. அவரு வந்து அதுதான் கார்த்தி ப்ரோ, உங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருக்கு கார்த்தி ப்ரோ. அதாவது ஆனந்த் இப்படி அரசியல் பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்றீங்களா? அவர் ஏஜ் அவரோட ஸ்டைல் வேற கார்த்தி ப்ரோ. அவரு பாரம்பரியமா ஆனா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அரசியல் பண்ணணும், மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும்னா மாத்திக்கிட்டு தான் ஆகணும். இல்லைங்க எனக்கு வயசாயிருச்சு, நான் அப்படிதான் வளர்ந்தேன், அப்படிதான் வாழ்ந்தேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியா போய் இருந்துக்குங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும்ல, ஓட்டு போடணும்ல, கட்சி ஆரம்பிக்க போறீங்கல்ல, அப்புறம் மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ப்ரோ விக்னேஷ் ப்ரோ ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க ப்ரோ, நீங்க பேசிட்டு சொல்லுங்க. நீங்க பேசிட்டு சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. பிரசாந்த் ப்ரோ அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. ஆக்சுவலா என்ன சொன்னாருன்னா, இப்ப இருக்க டீமே அவருக்கு சுத்தமா செட் ஆகல, ஒரு 10 பேர் புதுசா ஹையர் பண்ணி செஞ்சு அவங்களுக்கு டேலண்ட் இருக்கும் அப்படி சொல்றாருல ப்ரோ. அது நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் வந்து சும்மா பொது கருத்துங்க. அதெல்லாம் பேசுறது வந்து 10 பேர் வந்து புதுசா கொண்டு வந்துட்டா அவங்க யாருமே விசுவாசமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வர. அவங்க வந்து ஒரு தலைமை நம்ம அதை சொல்லவே இல்லைங்க, இவங்களை மாத்திக்கதானே சொல்றோம். நம்ம அவர் சொன்ன மாதிரி சொல்றோம், அது கிடையாது. ப்ரோ இங்க நான் ஒண்ணு சொல்லலாமா? இப்போ இந்த இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை என்ன ப்ரோ இருக்கு? இப்போ அதுதான் ப்ரோ நானே சொல்ல வந்தேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோ தூக்கி போட்டு அதை நியாயப்படுத்தி சொல்லி நாளைக்கு இந்த யூடியூப் சேனல்லையும் இதே ஹெட்டிங்கா வைக்கணும்ன்ற பிளான் போடுறீங்களா நீங்க? இந்த நெகட்டிவ் பாயிண்ட பேசி லைம் லைட்ல வைக்கவே வேணாம். அதுதான் நான் சொல்ல வரேன். இதுக்கு இவ்வளவு நேரம் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. தப்பு பண்ணனா ஓகே, ஏதோ இதை கரெக்ட் பண்ணிக்கிறோம்னு போயிடலாம். அதை நம்ம டெய்லியும் பேசி இதை வந்து லைம் லைட்லயே இந்த டாபிக்கை வச்சுட்டே இருக்க வேணாம் தான் நான் சொல்ல வரேன். அது அடுத்தவன் பேசுறானோ பேசலையோ, நீங்களே எதுக்கு ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க? அதை நியாயப்படுத்தி நம்மளே எதுக்கு பேசணும், அதுதான் எனக்கு புரியல. அன்னைக்கு திருநெல்வேலி போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காப்ல. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதை ஹைலைட் பண்றீங்க. இன்னைக்கு அதோட வீடியோ யூடியூப்ல ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை போட்டு விட்டு இதை வந்து ட்ரெண்ட் பண்ணலான்னு பாக்குறீங்களா? இப்படி அதுக்கான விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி அவரு அன்னைக்கு சொன்னது என்ன சொன்னாருன்னா, தலைமைக்கு தெரியுமா இல்லையான்ற அளவுக்கு கேட்டாரு. அது எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுத்தானே. அதுக்கு இப்ப தேவையில்லை ப்ரோ. இப்ப கார்த்திக் ப்ரோக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? அது இத பேச அசிங்கம்னு உங்களுக்கு தெரியலையா? இல்ல கோபி, அப்படி கிடையாது. இப்படி அவருக்கு அடுத்த வருஷம் என் கட்சி ஆரம்பிக்க போறாரு, இல்ல இந்த ஏரியால ஆரம்பிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு ஒரு ஜூன்லயே அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாரு, இல்லை அடுத்த வருஷம் ஆரம்பிப்பாரு. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை மாத்திக்கிறோம் அதை மாத்திக்கிறோன்றத விட இப்பயே நிறைய விஷயங்கள் மாத்திக்கிறது தப்பே கிடையாது. ஓகேவா? நம்ம நெகட்டிவா பேசுறோம், ட்ரோல் பண்றோம், இதெல்லாம் மறந்துடுவாங்க. 2 நாள் கழிச்சு 3 நாள் இன்னைக்கு ஒரு டேகை போட்டு திட்டுறீங்க அவரை, இது என்ன ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு ஞாபகமா இருக்கும் போது அப்படிலாம் கிடையாது. பட் இதுல என்னன்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், அவ்வளவுதான். இப்ப அவங்க யோசிக்கிறாங்களே, இப்ப ஈஸியா சரவணே ஒரு ட்வீட் போடுறாருல, நாளைக்கு இதை பண்ண மாட்டாரு. பண்ணும்போது ஒரு வீடியோவை 1 டைம் 2 டைம் பார்ப்பாரு, இதை போடலாமா, இதுல ஏதோ ட்ரோல் பண்ணிடுவாங்களா. நீங்க விஜயே வந்து என்னையும் சொல்லல. இந்த விமர்சனம் தேவைதாங்க ஒரு கட்சிக்கு, இதெல்லாம் தேவையான விமர்சனம் தான். விஜய் வந்து முன்னாடிலாம் சட்டையை கழட்டி விட்டுட்டு அந்த கீழே வந்து பட்டன் வச்ச பேண்ட்டு, இந்த இது கையில வந்து பெல்ட், இதெல்லாம் போட்டுட்டுலாம் நடிப்பார் இல்லையா? அந்த டைம்ல அவர் விமர்சனம்லாம் பண்ணுவீங்க நிறைய, இந்த சிவகாசி திருப்பச்சி நடக்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே மாறிட்டாரு. ஒரு மாதிரி சும்மா எப்போ பார்த்தாலும் ஓப்பனிங் சாங் வச்சுக்கிட்டு இதை பண்ணாங்க. இந்த விமர்சனம் நிறைய வருமா, அவர் கொஞ்சம் மாத்திக்கிட்டாரு. ஓகே, இந்த விமர்சனம் அதிகமாக வருது நம்ம மேல. இது ஒருத்தர் மேல ஒரு விமர்சனம் வந்தா மட்டும்தான் ஓகே, நம்ம பண்றது ஏதோ பிடிக்கல போல இருக்கு அவங்களுக்கு, ஓகே இதை மாத்திக்குவோம் அப்படின்றது எல்லாருக்குமே எப்போ தோணும் அப்படின்னா, அவங்க பண்றது சரி தப்புன்றது அவங்களுக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் யாராவது சொன்னாதான் அவங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் பண்ண வேணாம், நம்ம வந்து டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இதாக வந்துட்டு ஓப்பனிங் சாங் வச்சு அவனு அவசியம் இல்லை, கதைக்கு தேவையே வைப்போம். எவ்வளோ நாள் வச்சு ஓப்பனிங் சாங் வந்து விஜய்க்கு மாஸ்டரில் கடைசியாக வந்து மாஸ்டர்லேயும் வாத்தி கம்மி இந்த மாதிரி தான் வந்துச்சு. அந்த மாதிரிலாம் அந்த பழைய மாதம் அந்த திருப்பச்சி சிவகாசியில் வர மாதிரி சம்மந்தம்லாம் அதெல்லாம் வரது இல்லையா, வரல. கொஞ்சம் ரஜினி மேலே என்ன விமர்சனம் வச்சுங்க, ரஜினி வந்து எப்போ பார்த்தாலும் லவ் பண்ணிட்டு என்னங்க 70 வயசுல லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லிங்கா டைம்லாம் அவ்வளோ ட்ரோல். சோனாக்ஷி என்ன லவ் பண்ணுறாருங்க, கல்யாணம் பண்ணுறாருங்க, அவருக்கு வந்து பேத்தி வயசு ஆகுது உங்களுக்கு,
அப்படி இப்படின்னு ட்ரோல் பண்ணாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ரஜினி அதை மாத்திக்கிறாரு. அப்போ இந்த விமர்சனம்லாம் வந்தா மட்டும்தான் ஒருத்தர் பண்ற தப்பே அவங்களுக்கு தெரியும். அது இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கட்சியை பத்தி 1000 விமர்சனம் வரல, எந்த தப்பும் கிடையாது, வந்துகிட்டே இருக்கலாம், எவ்வளவு நாளும் பேசலாம். ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும். இதே ஈசிஆர் சரவணன் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு இதை பண்ணியிருந்தாருன்னா இன்னும் ட்ரோலா இருக்கும். ஆனா இப்பயே வரும்போது ஓகே தெரியுது போகுது. அதுக்கப்புறம் இவர் பண்ண மாட்டாரு, இந்த தப்பை இது பண்ண மாட்டாரு. இந்த அப்புனு தானே லெட்டர் போட்டவர், டி நகர் அப்புனு தானே, அவரே இந்த தப்பு பண்ண மாட்டாரு. இந்த விமர்சனம்லாம் தேவைதான். ஓகே, இது வந்து கடந்து போயிருங்க, இதெல்லாம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு எல்லாம் மறந்துடுவாங்க. இப்ப நம்ம பேசுறது, நான் பேசுறது, நீங்க பேசுறது, இதெல்லாம் எவ்வளவு நாளும் பேசிக்கலாம், திட்டி கூட பேசலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. மாத்திக்கிட்டா சரி, அவ்வளவுதான். மாத்திக்கிறீங்களா, மாத்திக்கிறது ரெடியா இருந்தா ஓகே. இந்த திமுக யூபி மாதிரி வந்துகிட்டு எப்படா நீ பேசலாம் அப்படின்னு பிடிச்சி அடுத்தவனை கடிச்சுக்கிட்டு அடுத்தவனை அடியில வந்து குதறிட்டு அப்படி இல்லாம வந்து மாத்திக்கிற அளவுக்கு பக்கம் இருந்தாலே போதும், அவ்வளவுதான். மாத்திக்கிட்டா ஓகே. நீங்க சொல்ற விமர்சனம் எல்லாம் ஓகே தான். உங்க சைடு கடந்து போயிடணும். அதை விட்டுட்டு அதுக்கான விளக்கம் கொடுக்குறேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், இல்லன்னா தப்பே இல்ல. அவங்க நினைக்கிறத பேசலாங்க. ஓகே, அவரு வந்து இல்லைங்க நாங்க இதுக்காக பண்ண இல்லைங்க, இது தப்பு, நீங்க பண்ணது தப்பு, ஓகே ரைட், அவங்களுக்குமே தெரியும். இருந்தாலும் அவங்க ஒரு கட்சி சார்ந்த ஒரு மக்களை அதுல இருக்காங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இல்லைங்க டிஃபெண்டே பண்ணக்கூடாது அப்படின்னு இது திரும்ப திரும்ப சொல்லும் போது தெரியும், நிறைய பேர் சொல்லும் போது தெரியும், ஓகே அடுத்த டைம் இதை பண்ண மாட்டாங்க. இது இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு இந்த கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வரும்போது தான் அவங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப நடக்கும்போது தான் விஜய் வந்து கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். எங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு ஒரு 4 பேர் ஓடி போவாங்க, கட்சி விட்டு 4 மாவட்ட செயலர் ஓடி போவான், திமுக சேருவான், 4 பேர் அதிமுக சேருவான். இதெல்லாம் நடக்காததா? எல்லா கட்சியிலும் நடக்காததா? அதெல்லாம் நடக்கும். ஆனா அது அந்த டைம்ல கட்சி மேனேஜ் பண்ற அளவுக்கு பக்குவமா இருக்கணும் கட்சி. எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே. இவனே போயிட்டு விஜய் மக்கள் மன்றத்துல விஜயோட கட்சியிலே இருந்துட்டு வெளில போய் திட்டுவான். இப்போ கமலால என்ன மேனேஜ் பண்ண முடியல, மகேந்திரன் வெளில போய் கட்சியை பத்தி 7 பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாரு. இந்த கட்சியில அது இல்லை, இது இல்லை, ஒண்ணும் இல்லை அப்படின்னு. இவர் ஒண்ணு 2 பக்கத்துக்கு அறிக்கை கொடுக்குறாரு அவரை திட்டி. இப்படி ஒரு கட்சி இப்படி எப்படி நடத்த முடியும் கட்சியை? 234 தொகுதியில நீங்க வந்து 70-80 மாவட்ட செயலாளர் வச்சிருப்பீங்க. அதுல 4 பேர் போவாதான் செய்வான், 4 பேர் காசு வாங்கிட்டு போவான், 4 பேர் வந்து அவனுடைய ஃபியூச்சர் வந்து வேற கட்சியில போனா நினைச்சு போவான். அவனுக்குள்ள உள்கட்சி சண்டெல்லாம் இருக்கும், இதெல்லாம் போகும். இதெல்லாம் போகும்போது கட்சியை மேனேஜ் பண்ணணும்னா கட்சி அந்த அளவுக்கு கரெக்டா கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும் இல்லையா? அதை இப்பையில இருந்தே பண்ற சின்ன சின்ன தப்பு வச்சுட்டு அவங்க சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீ சரி தப்பு பண்றதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதாவது சரி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். இல்ல 2 தடவை விமர்சனம் பண்ணிருக்கீங்க, அது ஓகே. ஃபர்ஸ்ட் போட்டோ வச்சு இது பண்ணதுக்கு விமர்சனம் பண்ணீங்க, அது ஒரு விமர்சனம், அதை விமர்சனமா எடுத்துக்கிட்டு அதை மாத்திக்கிறோம்னு சொன்னாங்க, அது ஓகே. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, அதை மாத்திப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு அறுவருக்கு தகுந்த விஷயம். இத பத்தி பேசினாலே அது நமக்கு அசிங்கம். ஏன்னா நம்ம ஆளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுக்கு அப்படின்றது. அதனால அடுத்தவன் பேசினாலுமே அதை பத்தி கண்டுக்காம ஒதுங்கி போறதுதான் கொஞ்சம் நாகரிகமா இருக்கும். அதை விட்டுட்டு அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதை வந்து ஒரு ஆள் விமர்சனம் பண்ணா அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துட்டு அவங்க பண்ணது தப்பு, அது திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட. இல்லைங்க இது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் மாத்திக்குவாங்க. இது நாளைக்கு திரும்ப தப்பு சரி திரும்ப பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு நினைச்சு பண்ணிருக்கலாம், அது கிடையாதுங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 வருஷமா 6 மாசமா இந்த கட்சிக்கு மேல விமர்சனம் வச்சுட்டே இருக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவர் சொல்ற மாதிரி எல்லா மீடியா வைக்க போறாங்க கூடாதுன்னே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதையே வந்து மாதிரி நீங்க பப்ளிக் செக்டர் இதுலயே சொல்லுவாங்களா ஒரு ஸ்பேஸ்லயே? அதுல உள்ள கட்சிக்குள்ள பேசுனது இந்த மாதிரி இனிமேல் யாரும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாங்க, அதையும் வந்து பப்ளிக்ல சொல்லுவீங்களா? கோபி ப்ரோ இப்போ வந்து எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க பண்ணது தப்புன்னு புரிஞ்சிருக்கு. சோ இதுக்கு மேல எல்லாத்தையும் திருத்திக்குவாங்க ப்ரோ. இந்த மாதிரி பேசுறதுல கூட கொஞ்சம் திருத்திக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து அப்பயே சொன்னேங்க, ஜெயிலர் வந்து லியோ டைம்லயா
உங்க டார்கெட் ரஜினி இல்லைங்க. ரஜினியை வந்து சும்மா எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட சண்டை போட அப்ப சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ எப்போ பார்த்தாலும் ரஜினி சொல்லு இல்லைங்க உங்க அதுக்கப்புறம் அவர் வந்து லியோட சக்சஸ் மீட்ல சொல்லிட்டு போறாரு, நம்ம டார்கெட் அது இல்லை, நம்ம யானைக்கு குறி வைக்கிறோம், மானுக்கு இல்ல. ஏதோ ஒரு கதை சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவரே சொல்லிட்டு போறாரு. ப்ரோ அவர் அரசியலை மீன் பண்ணி சொன்னாங்க. இதுல பாதி பேர் அவர் ரஜினியை சொன்னாருன்னு நினைச்சிட்டு அப்புறம் நிறைய ஸ்ப்ரெட் ரஜினி பண்ணிட்டு இருக்காங்க. சொன்னாருன்னா எது சொன்னாருன்னா, நான் சூப்பர் ஸ்டார்னு நினைக்கலங்க, நான் வந்து எம்ஜிஆர் ஆகணும் சிஎம் ஆகணும்னு நினைக்கிறேன். அதுதான் மீனிங். அததான் அவர் அரசியலை மீன் பண்ணி பேசிட்டு போனாரு. அது ஆமா, அரசியல் மீன் பண்ணாங்க. ஏய் நோ ஏங்க, நான் சினிமாவில் பெரிய ஆகணும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினைக்கிறேங்க, நான் வந்து வேற எய்ம் இருக்கு எனக்கு, அதனால இந்த சண்டை நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொன்னாரு. அதை சொன்னதுக்கு தான் இவனுங்க வந்து உடனே ரஜினி சப்போர்ட்டான்னு சொல்லி நம்மள திட்டிட்டு வந்தாங்க. இந்த திருநெல்வேலியில் நடந்த இன்சிடென்ட்டை பத்தி அதிகமா பேசி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் நியூஸ திருநெல்வேலியில நடக்குது. என்ன நடந்துச்சு திருநெல்வேலியில? இல்ல ப்ரோ, திருநெல்வேலியில இந்த மாதிரி விஜய் வந்து இந்த மாதிரி கொடுத்ததை வந்து பெருசா நல்ல விஷயத்த பெருசா பேசினாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைல்யூட் ஆயிடும். தேவையில்லாம இதை வந்து திருப்பி அதுக்கு வந்து அதுதாங்க பண்ணோம். அதுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன், அந்த நெகட்டிவிட்டிக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது மறைஞ்சிரும். நம்ம நல்ல விஷயத்த பேசினாலே இங்க அவரு விஜயகாந்த் டெத்துக்கு வந்து அடுத்த நாள் திருநெல்வேலிக்கு போறாரு. அடுத்த நாள் தானே? ஆமா, அன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் அதான் பேசுறாங்க எல்லாரும். நீங்க 5 நாள் கழிச்சு தூக்கிட்டு வந்து நீங்க இந்த மேட்டரை வந்து திரும்ப ஓபன் பண்ணி அந்த முடிஞ்சு போன விஷயத்த ஓபன் பண்ணது நீங்க தான். அதுதான் கரெக்ட். அதுதான் அந்த விஷயம் நடந்த உடனே அது நடந்ததோ நடலையோ அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு மறைக்க பார்த்துட்டு இந்த விஷயத்த கொஞ்சம் லைம்லைட்ல எடுத்துட்டு வந்தாலே இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. தேவையில்லாம அதுக்கு ஒரு இதுக்கு ஒரு இதுன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கதான் இப்ப இவ்வளவு தூரம் அது டாபிக்கே ரொம்ப பெருசான மாதிரி இருக்காது. இதெல்லாம் ரொம்ப பேஸ் லெவல் ப்ரோ. இது வந்து ஒரு அடிப்படை. இத பத்தி பேசணுமா பேசக்கூடாதான்றது தெரியுது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தா அதை பத்தி பேசி டிஸ்கஸ் பண்ணலாம். இது பாதி பேத்துக்கு அது உண்மையா பொய்யானே தெரியல. ஈவன் விஜய்க்கே தெரியாது அவருக்கு அப்படி இந்த மாதிரி பண்ணானுங்களா பண்ணலையான்னு சொல்லி. அவ்வளோ ரஷ், அவ்வளோ கூட்டம். அது தேவையில்லாம நம்மளே போட்டு ஹைலைட் பண்ணி அதை பத்தி பேசி. ப்ரோ ஒரு நல்ல விஷயம் என்னன்னா லைவ் கவரேஜ் வேற இருந்தது. அதுல எதுலயுமே அந்த மாதிரி ஒரு வீடியோ வரவே இல்லை. அதுக்கப்புறம் தனியா பரப்பும்போது எடிட் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க எல்லாருமே. அது தேவையில்லாம வந்து பெருசுப்படுத்தி இப்போ அசிங்கப்படுத்தி விட்டது இதெல்லாம் தப்புதான் ப்ரோ. இல்ல அத வந்து ஒரு ஆள் சொல்றாங்க இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னா சரி ஓகே தப்பா அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதோட ஒதுங்கிக்கணும். அதை விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து விளக்கம் கொடுக்குறோம் நாங்க கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தப்பு பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துற மாதிரி வந்து பேசுறது வந்து அது மென்மேலும் அதை ஹைலைட் படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. அது ரொம்பவே அசிங்கமா இருக்குது. சரி விடுங்க, இதெல்லாம் வரதான் செய்யும். நம்மளே எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. இல்ல ப்ரோ, அஸ் அ விஜய் ஃபேனா வந்து நாங்க அதை கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்போம். அதை வந்து நம்ம ஆட்களே இந்த மாதிரி பேசிட்டு ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருந்தா அது கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டா இருக்குது. கார்த்தி என்னண்ணே ரொம்ப நேரமா கேட்டுக்கிறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. பயமில்ல, எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. நடராஜனே வாழ்க்கையே ஒரு பிரச்சனை. என்னப்பா தர்மபுரியில உங்களுக்கு யாராவது தெரியுமாண்ணே? எல்லாம் தெரியுமாப்பா. தர்மபுரியில எங்கப்பா இருக்கிற? நிம்மதியே இல்லைண்ணே வாழ்க்கையில. நான் சோகத்திற்குற்றண்ணே. சரிப்பா சரிப்பா சரி. சொல்லுங்கண்ணே, யாராவது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா. இருக்காங்கப்பா. இது தர்மபுரியில கார்த்திக் ஒரு தம்பி இருக்கான்ப்பா. கார்த்தி நிறைய பேர் இருக்கிறாங்க ப்ரோ. இல்ல கார்த்திக் ஒரு தம்பி இருக்கிறான். கார்த்தி தர்மபுரியில தான் ஒர்க் பண்றாங்க. என்ன ஒர்க் பண்றாங்க, எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. அது ஒர்க்லாம் சொல்லக்கூடாது. ஒர்க் பண்றாப்பா, ஒர்க்லாம் சொல்லக்கூடாது. என்ன 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 கார்த்தி நிம்மதி? உனக்கு என்ன நிம்மதி போச்சு சொல்லு. கூட்டமா இருக்கு. என்ன 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 உனக்கு என்ன?
என்ன நீ ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணிய, நீ எதுக்கப்பா தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்லண்ணே, எனக்கு ஆயிடுச்சுப்பா. எனக்கு என் அப்புறம் பையன் என்ன வந்து தேவையில்லாம பேசிட்டு இன்னொன்னு இருக்கீங்க? இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகி அடுத்த ஒரு 5 வருஷம் என் பையனை கல்யாணம் பண்ண போறேன். அதுக்கு என்ன இப்போ? அதோட இப்போ ஏன் உனக்கு என்ன, எதுக்கு அந்த வார்த்தை நிம்மதி? உனக்கு என்ன நிம்மதியில சொல்லு? அவருக்கு அது கல்யாணம் சும்மா அவ்வளவு சொன்னேன், இல்லதான். சும்மா சொன்னனே. சும்மா சொல்றியா? சும்மாலாம் சொல்லக்கூடாது. சரி, நீங்க பேசுறவங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லுங்க. இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது, தான் வந்தேன். ம் மணி சரி, 1 மணி நடராஜனே, 1:30. சொல்லுப்பா. நம்ம கார்த்தி ப்ரோக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்க வேண்டியதுதானே? அதான் அன்னைக்கே கேட்டனே, சொல்ல மாட்டேங்கிறாப்லையே. ம் என்ன கார்த்தி, கேப்டன் படம் எப்படி இப்போ வருது? 11ஆம் தேதி வருதா? 12ண்ணே, 12ஆ 11ஆ? 11 தேதி தேட்டருக்கு பார்த்தீங்கன்னா படம் ஓடாது, வெளில அனுப்பிச்சுட்ருவாங்க. 12ஆம் தேதி காலைல போங்க. இது என்ன நோம்பிக்கு ஊருக்கு சேலம் வருவியா? வருவேண்ணே, உங்களுக்கு வருவேன். இந்த சேலத்துல நேற்று ஒரு கோயிலுக்கு போன, இது நான் பெத்தநாயக்கு மலை பார்த்துல, இந்த கோயிலுக்கு போயிருக்கிறியா? தெரியலையே, அது இங்க இருக்கு. அந்த என்ன ஏத்தப்பூர், அந்த ஆத்தூர் தானோன்னி. நான் வந்து கோயிலுக்கு போனதே வந்து எவனுக்கா கல்யாணம் கோயிலுக்கு வச்சுட்டாங்க, அந்த கல்யாணத்துக்கு போக முடியல அப்படின்னா எந்திரிச்சு போகிறது தான். அதுவும் முன்னாடி நாள் நைட்டு வந்து பேச்சுலர் பார்ட்டி வைப்பானுங்க, ஃபுல்லாக குடிச்சு ஃபுல் போதையில் தான், தெளிஞ்சு தெரியாமல் தான் போவோம் அடுத்த நாள் காலையில். அது குடிக்காத இல்லப்பா, அந்த கோயில் போய் அதிகபட்சம். சொல்றேன் நான். ம். இந்த இந்த நீ சேலம் எப்ப சேலம் எப்ப பொங்கல் அன்னைக்கு வருவியா, பொங்கலுக்கு அடுத்த நாள் வருவியா? அது தெரியல, நான் பொங்கலுக்கு முன்னாடி வந்துடுறேன். ஏன், என்ன வரும்போது என்ன விஷயம் சொல்லுங்க. நான் பொங்கல் அன்னைக்கு சேலத்துல தான் இருப்பேன் நான். இந்த வரும்போது நீ ஐயப்பனை கூட்டு வா. சரிண்ணா, ஓகே. ம். ஆனா என்ன எனக்கு சென்னையில வேற நிறைய என்ன வேலை விசேஷம்? இருக்குண்ணா, வர முடியாதுண்ணா. உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன வேலை எனக்கு தெரியும். நீ என்ன வேலை செய்யற, நீ என்ன வேலை எல்லாம் தெரியும். நீ இந்நேரத்துல 1:30 மணிக்கு 4 மணி 2 ஆக போகுது. 2 மணி மட்டும் நீ பேசிட்டு உனக்கு என்ன வேலை சொல்லு? 2 ஆகி போச்சு, இன்னும் 4 மணி பொங்கல் அப்ப நேரத்துல வேலை வெடிக்கணும். இருக்குண்ணா. உங்களப்ப என்ன வேலை சொல்லு? உனக்கு கல்யாணம் ஆகி நான் போச்சா? ஊருக்கு உனக்கு போக என்ன, உனக்கு வேணாமாண்ணா, என்ன வேலை? நீங்களாம் பார்க்க வேணாமா? ஊருக்கு போகலாம் நாங்களாம். ஊருக்கு போற நீ? கார்த்தி பேசாம ஐயப்பன் ஊருக்கு போயிடலாமா எல்லாரும்? அவனே இந்த ஊருக்கு போறான்னு நமக்கு தெரியாது. நான் எந்த ஊருக்கு போவேன்னு எனக்கே தெரியாதுண்ணா. அப்புறம் ஊருக்கு போன சொல்ற, அப்புறம் நீ ஊருக்கு போவேன், ஆனா எந்த ஊருக்கும் தெரியாது. எந்த ஊர்னு சொல்லு. அதான் பர்சனல் ப்ரோ அவருக்கு. அப்படிலாம் இல்ல, நான் சலூன் ஊருக்கு கூட போவேன் திடீர்னு. ஊர்ல என்னது? சலூன் கடை சண்முகம்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஊருக்கு கூட போவேன். சலூனுக்கு நேத்து கூட நான் பேசினேன், அதான் ஒன்று சொல்லியே. ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நாங்க 1000 இருக்கணும், அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஓ ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னு இந்த வாகப்பாட்டு ஏன் ப்ரோ, இருக்காரு, அவரும் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? உங்களுக்கும் இருக்காது. ஐயப்பன் சொல்றாப்ப, நடராஜன் ஐயப்பன் நீ அண்ணன் வந்து தான் பேச. அங்கிள், ஃப்ரெண்ட் இல்ல, அங்கிள், பூமர் அங்கிள். நான் பூமர் அங்கிளா? பூமர்னா வாயில பபிள் கவுண்டர் முட்டை வர்ற பூமர் நெஸ்ட் நீ. பூமர் கருத்து உனக்கு தெரியுமா என்னன்னு? என்ன வயசா செய்ய உனக்கு? பேச வைப்பா, பூமர்ன்ட்ட பேசு. என்னோட மூத்த தான் பேச சொல்லு. இரு தம்பி, அவனுக்கு இருக்காது, இரு 24 இருக்காது. அண்ணா நீட்ட 24 ஐயப்பன் ஆகுதுண்ணா எனக்கு. இருக்காது, நீட்ட ஐயப்பன் பேசுறாப்ப. என்ன 24ஆ? ஆமாண்ணா, ஆமாண்ணா. 24 என்ன? 24 எப்படி எடுத்துக்கலாம் உன்னைய? எப்படி வயசு எடுத்துக்கலாம் 24 சொல்லு? இப்போ எனக்கு என்ன உன்னோட தெரியும், நீ எப்படின்னா எடுத்துங்க. நீ 24 படிச்ச வருஷத்துக்கு டிசி, முன்னாடி பிறந்திருப்பான், அதனால 24 வயசா இருக்கு. அவனுக்கு 24 வயசுல அவனுக்கு 28 வயசாச்சு. அதெல்லாம் விடு. இந்த சிரிக்காத ஐயப்பா, சிரிக்காது. சரி கார்த்தி, வேற என்ன கார்த்தி விசேஷம்? கௌரிகள் வந்துட்டான். கௌரிகள் மேல ஸ்பீக்கர் கொடுப்பா. அண்ணே போய் தூங்குங்கண்ணே, போங்கண்ணே. தூக்கம் தூங்க மாட்டானா? என்ன நீ பேசுற நீ? காட்டு அடி வாங்க போறீங்க. அவங்கள இன்னொரு ரூம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. வேற இருக்க ஸ்பீக்கர்ல பரணி வந்து போயிட்டாப்ல. கௌரிகளை கொடு, மகேஸ்வரி கொடு.
உண்மைதான். மகேஸ்வரி இல்லையாப்பா, இல்ல, கௌரி பொம்பளை தப்பு. கிட்ட பேசுறதுக்கே வரீங்களாண்ணே, என்ன இது தப்பா ஐயோ இருக்கு. ஐயோ நான் தப்ப சொல்லப்பா. நான் சொல்லட்டுமா, வீட்டுல சொல்லி விட்டுருமா நாளைக்கு, எப்ப இப்ப நான் பார்த்தாலும் ஐயோ வந்து கௌரிகள்கிட்ட கொடுன்னு ஐயோ கேக்குறாரு. இருக்கு. எப்ப தெரியாம சொன்னப்பா. ஐயோ சாமிங்களா. இல்லைங்க, எப்ப பார்த்தாலும் வந்து எப்பா கேட்டு இருக்கீங்க, ரொம்ப ஐயோ தப்பா இல்ல இருக்கு. இல்ல ஐயோ ஐயோ இல்லை ஏதோ ஏய் பசங்களை கேக்குறீங்க இல்லைங்க. சரி பசங்களுக்கு இப்போ பசங்க தெரிஞ்ச என்ன பசங்க பசங்க இப்ப இப்ப கேட்பீங்க நீங்க? இல்ல 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 சொல்றது கேப்பா. நாங்க பசங்க யாரை கேட்கறேன். கேட்டோமா? நாங்க யாரை கேட்டோமா? நாங்க யாரோ சொல்லுமா? நீ யாரையும் கேட்க மாட்டப்பா. டெய்லி புள்ளோட பேசிட்டு இருப்ப நீ. ரொம்ப தப்பா இருக்குண்ணே அது. நீ 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 டெய்லி புள்ளோட பேசிட்டு இருப்ப. இருங்க, நான் அக்காட்ட நான் என்ன சொல்றேன். அக்காட்ட சொல்றது, நான் வந்து இப்ப தெரிஞ்ச பசங்க ஐயப்பன் பேசிட்டேன். கீழே இந்த வந்து இப்ப ஐயப்பா, இந்த ராகுல் ரெக்கார்டு இதை பேசினா ரெக்கார்ட் பண்றா, அனுப்பிச்சு விட்டுருவோம் நாளைக்கு ரெக்கார்ட் பண்ண வாட்ஸ்அப்ல. இல்ல அவர் எப்ப அக்கா ஸ்பீக்கர்ல இல்ல ப்ரோ, வந்தாலும் நீ கௌரி கேள் தான் சொல்லுவாரு. ரெக்கார்ட்லயே ஆமா, இருக்கு. எப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருண்டா வாட்ஸ்அப்ல. எஸ்ஆர்என் ஆனா உங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னா இல்லை விட்டு பாருங்க காலைல. நீ அனுப்புப்பா. இப்ப கீழே கடைசியில எஸ்ஆர்என் ஸ்பீக்கர் கொடு. எஸ்ஆர்என் இருக்கா அப்படியா? ஹெச்எம் நடுவுல ஆக்டர் சதீஷ் வந்தாரு, சண்டை போட்டுட்டு இருந்தோம் சொல்லிட்டு ஒன் மினிட் இருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாரு. சரி தருமபுரி தம்பி. இது தம்பி கலவர பூமியில தருமபுரி எங்க பாருங்க அவரையும் காத்தவங்க வந்துடுறாமா. என்ன இருக்கார்த்தி. ப்ரோ? தருமபுரி இது கலவர பூமியில அவர் இது காத்தவங்க வந்தாரு. தெரியல, வந்தார், நாள் நோட் பண்ணல, வந்தாரு, 1 மினிட் இருந்திருப்பாரு அப்புறம் போயிட்டாரு. ப்ரோ இந்த இவரும் வந்தாரு, குட் நைட் மணிகண்டன் அவர் வந்தாரு. கார்த்தி. இந்த சரி. பாலாஜி என்ன பண்ணாரு கார்த்தி? இது பாலாஜி என்னன்னாரு? பாலாஜி ஸ்பீக்கருக்கு வர்றது இல்ல. அவர் கொஞ்சம் வேலையா இருக்காருண்ணே. சரி ஓகே கார்த்தி. ஓகே, குட் நைட். குட் நைட். அண்ணே, நடராஜன் ரெண்டுத்துல எந்த படம் நான் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? குட் நைட். இல்ல இல்ல தம்பி சொல்லு தம்பி. குட் நைட். இரு குட் மார்னிங். இரு யார கேள்வி கேட்டு இருப்பா. இரு அண்ணே ஒண்ணு இல்லண்ணே, ரெண்டுத்துல எந்த படம் நான் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? தனுஷ் படம் பாப்பீங்களா, சிவகார்த்திகேயன் படம் பாப்பீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து தனுஷ், ரெண்டாவது சிவகார்த்திகேயன் தம்பி. சரி ஓகே. குட் மார்னிங். ஐயப்பா நீ வரும்போது சேலம் வா. கார்த்தி கூட்டு வாங்கண்ணே. சரிண்ணா, ஓகேண்ணே. ப்ரோ மதுரையில இந்த ரேடியன் சினிமா ட்வீட் போட்டிருந்தீங்களே, அது எத்தனை ஸ்கிரீன் மொத்தம்? ட்வீட் போட்டதோ சரி, நானே இந்த வீடியோவை பார்க்கல, பாக்குறேங்க. கார்த்தி ப்ரோ, இப்ப லலித் சார் கூட ஏதோ ஒரு மல்டிபிளெக்ஸ் கட்ட போறேன்னு சொன்னாங்க, அது உண்மையா கார்த்தி ப்ரோ? வண்டலூர் பக்கத்துல? வண்டலூர் பக்கத்துலாம் இல்லைங்க, இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரிலே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க, அதுதான் அவருக்கு. கார்த்திக் ப்ரோ, இந்த லலித் அப்புறம் மாதி செல்வராஜ் அப்புறம் ரஜினி இந்த காம்போ எதுவும் வருதா ப்ரோ? இல்ல ட்விட்டர்லாம் பேசுறாங்க. இல்ல ப்ரோ, இல்ல. கார்த்திக் ப்ரோ பேச்சுவார்த்தையில் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் ரஜினி தான் முடிவு பண்ணுவார் யாரு டேரக்டர் யாரு. இல்ல ட்விட்டர்ல சில பேர் ட்வீட்ஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த ஆர்ச் இருக்குல்ல, அந்த ஆர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க, அதுதான் கார்த்திக் ப்ரோ சவுண்ட் ஸ்கிரீன் தேட்டர். கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது சேலம்ல ஏஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் இருக்குல்ல, அது வந்து ஏதாச்சும் ரெனோவேட் ஏதாவது பண்ணாங்களா என்ன? எப்பயாச்சும் பண்ண போறாங்க, தெரியல பண்றதுக்கான. ரேடியன்ஸ் வந்து 5 ஸ்கிரீன் ப்ரோ, 5 ஸ்கிரீன் பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த படத்தை நான் வந்து தியேட்டருக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்துக்கு வந்து தர்மபுரில இருந்து அந்த படத்துக்கு அங்க வந்தேன். தர்மபுரியில பெரிய இருந்து மல்டிபிளெக்ஸ் அது அங்கதான் அப்புறம் இங்கிலீஷ்ல ஓடிச்சு. சரி நம்ம ஆளுங்க டப்பிங் பண்ணி காமெடி பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக பஸ் ஏறி போனேன் படம் பார்க்கறதுக்கு. போயிட்டு அங்க பார்த்தா மல்டிபிளெக்ஸ்ல தான் போட்டுருந்துச்சு, தவிர உள்ள போய் பார்த்தா தர்மபுரி மாதேஸ்வர தேட்டர் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அவ்வளவு முக்கியம் இருந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தான். இப்படிதான் பண்ணல. எஸ்பிஆர் சினிமா சூப்பரா இருக்கும் சேலத்துல, இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்போ டிஎன்சி தேட்டர்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. பொங்கலுக்கு மோஸ்ட்லி ஆயிடும், இல்ல பொங்கல் முடிஞ்சாயிடும். பொங்கலுக்கு வாய்ப்பு இருக்கு, அது சூப்பரா இருக்கும். ஓகே ஐநாக்ஸ் இருக்கு சேலத்துல. வந்திருக்கேன் ப்ரோ. ஐநாக்ஸ் ஒரு தடவை வந்தேன், டோர் படத்துக்கு வந்தேன்.
ப்ரோ விஜய், என்ன நீங்களும் பிரசாந்தும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா? அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க, சேர்ந்துக்கிறீங்க. ப்ரோ அவர் வந்து சரி வேணாம், அவரை பத்தி பேச வேணாம். அவர் இப்போ கார்த்திக் நல்ல சொன்னார்ல, காம்போவா அந்த மாதிரி தான் இருக்கீங்களே ப்ரோ நினைச்சேன் ரெண்டு நான். பேரும். அவர் வந்து மனசு எதுவும் வச்சுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஏதாச்சும் நான் இன்னைக்கு பேசிட்டு கூட ஏதோ அதுக்கப்புறமா ட்வீட்டை கால் போட்டு அவரை டேக் பண்ணிருக்கீங்க போல ப்ரோ, அமலா சாஜி பத்தி. இன்னைக்கு இல்ல, நேத்து அவரோட அந்த ஒரு வம்பிழுக்கிறது ஈடிபி வேலையாச்சு. சேனல்ல ஒரு வீடியோ வந்து மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாருன்றதுக்கா இஷ்டத்துக்கு மனசு நோக்க அடிக்கிறதா? ப்ரோ அப்படி இல்ல ப்ரோ, இல்ல அவர் வந்து ரெஸ்பாண்ட் இல்ல தான் பண்ணுவாருன்னு பார்த்தேன். அதை டெஸ்ட் பண்ணிட்டே அதனால இருக்காரு ப்ரோ. கார்த்திக் ப்ரோ நீங்க சொன்னதுல இருந்து அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு நினைக்கிறேன். வச்சுப்பாரா வச்சுக்க மாட்டாரா அப்படின்னு. அவர் வச்சுக்கிறதால தான் ப்ரோ கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நேத்து இருந்து எனக்கே தோணுச்சு இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவரை மியூட் பண்ணிட்டேன். நீங்க வச்ச டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாரா அப்போ? என்னங்க லவ் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க அவரை? ப்ரோ நான் வந்து அவர்கிட்ட எதுக்காக அந்த அளவுக்கு க்ளோஸா பழக நினைச்சேன்னா, சரி நான் ஒரு பல வருஷமா பாத்துட்டு இருக்கேன். இந்த மெர்சல் இப்படிதான் படத்துல நான் இருந்து லவ் பாத்துட்டு பண்ணும்போது இருக்கேன். நானும் பண்ணுவேன். எல்லாரும் ப்ரோ இந்த அப்படிதான் மெர்சல் பண்ணுவாங்கன்னு படத்துல நினைக்கிறேன். இருந்து அந்த ரிவ்யூஸ்ல இருந்து நான் நிறைய பாத்துருக்கேன் ப்ரோ. அவர் படத்தெல்லாம் அவர் பண்ற ரிவ்யூலாம் மோஸ்ட்லி வந்து நிறைய படத்தை வந்து பாசிட்டிவா தான் பேசுவாரு. அது வந்து நிறைய படம் எனக்கு நானும் அடி வாங்கியிருக்கேன் அந்த ரிவ்யூ பார்த்துட்டு போயிட்டு. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுன்னா, சரி இப்போ ஒரு படத்தை வந்து கொஞ்சம் ரசிச்சு அவங்க ஒரு கஷ்டப்படுறாங்க, அதனாலதான் இவர் பாசிட்டிவா சொல்றாரு, இவர் வந்து ரொம்ப மனசு கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாசிட்டிவா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு அவருக்கு ஒரு ஃபேன் மாதிரி ஆயிருந்தேன். அதனாலதான் அதுக்கு ரொம்ப க்ளோஸா பழகதான் நினைச்சேன். பட் ஆனா அவரோட மைண்ட் செட் எனக்கு புரியல, அதனால நான் விட்டுட்டேன். நம்மள மாதிரி ஒரு ஆள் கார்த்திக் ப்ரோ வந்து இப்ப பெரிய ஆளா இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மால்தீவ்ஸும் இந்த லட்சத்தீப் அந்த இஷ்யூ பத்தி எதாவது பாத்தீங்களா கார்த்திக் ப்ரோ? தெரியலையே என்ன. நான் கார்த்திக் 2 ப்ரோ மூணு நாள் நான் அது ஆக்டிவா இல்லைங்க. இல்ல, என்னோட புரிதல் என்னன்னா, இப்ப அவங்க வந்து நம்ம ஏன் வந்து மால்தீவ்ஸ் அளவுக்கு போயிட்டு டூரிஸ்ட் அங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில லட்சத்தீப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. இப்ப அது வந்து இங்க இருக்கிற பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் அதானி அவங்க சிஸ்டர் கன்சர்ன் ஆமா, எல்லாம் இங்க ஜி வாங்கி கூட போட்டோஷூட்லாம் பண்ணி போட்டிருந்தாரு தானே. வாடா அதுதான் வாழ்க்கை கார்த்திக் ப்ரோ, வாழ்க்கை. அவரை போய் இது ஒரு பிசினஸ் ஆக்கிட்டாங்களே கார்த்திக் ப்ரோ. அதுதான் கேக்குறேன் உங்ககிட்ட, நீங்க பிஜேபினால. அப்புறம் அதை விட இன்னைக்கு யாரை ஒன்று நடந்துச்சு கேட்டாங்க? தெரியுமா என்னன்னு? யாரை கேட்டாங்க? தெரியல. அன்இன்ஸ்டால் மேக் மை ட்ரிப்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பாத்தீங்களா? ப்ரோ ப்ரோ மெயினா இப்ப அவர் சொன்னதே வந்து ஆக்சுவலா அவர் அப்ப சொல்லும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, என்னடா மோடி இப்படி சொல்றாரு, 140 கோடி இந்தியர்களுக்காக இப்ப இங்க இருந்து நான் யோசித்தேன் அப்படின்ட்டு. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டா வளர்க்கறது செய்யறது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. நம்ம இந்தியாவுக்கு வந்து டாக்ஸ் வரும், ரெவன்யூ வரும், அதெல்லாம் ஓகே. என்ன இருந்தாலும் வந்து நம்ம எப்படி சொல்ல, அது போய் மோடியை போய் யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. மோடிக்கு ஏங்க நல்ல அவரை இமேஜ் யூஸ் இருக்கு பண்ணாம அதுக்கு. யாரையா யூஸ் பண்றது? கார்த்திக் ப்ரோ நீங்க எப்படி சொல்றது, அவரு உடனே இப்ப அது என்ன தெரியுமா நடக்குது, இப்ப எல்லாருமே வந்து அங்க இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேக் எல்லாம் போட்டு நாட்டுல எல்லா நியூஸ்லயும் அதுதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மால்டீவ்ஸ்லயே ரொம்ப இதாயிட்டாங்க அவங்க. இது ப்ரோ மாதிரி லக்ஷதீப் வேணும்னு எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸோட போட்டோவை போட்டுட்டு அது ஒரு ட்வீட் போட்டு வைக்கிறானுங்க. ப்ரோ யார் அதுக்கு இல்ல பண்ணா? மெயினா ரீசனே அதை வேற. காலி பண்ணவும் முடிவு மால்டீவ்ஸ்ல எடுத்துட்டாங்க. இருக்க மினிஸ்டர் ஒருத்தர் எங்க இது இந்தியா மாதிரி இருக்காது, எங்க ரூம்ஸ் கிளீனா இருக்கும், ஸ்மெல் எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருப்பான். அதுக்காக பாய்காட் மால்டீவ்ஸ்னு போட்டுட்டு இருக்காங்க. ப்ரோ கோபி ப்ரோ, ஈவினிங் ஒரு ட்ரெண்ட் இருந்துச்சு பாத்தீங்களா? இல்லையே ப்ரோ அன்இன்ஸ்டால் மேக் மை ட்ரிப்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதை வந்து மேக் மை ட்ரிப்போட சிஇஓ வந்து ஒரு சைனீஸ் பொம்பளைன்னு சொல்லிட்டு, அதுக்காக எல்லாரும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோ அது நார்த்ல ஃபுல்லாமே அது மாதிரி நடக்குது ப்ரோ. எல்லாமே வந்து மேக் இன் இந்தியா, பை இந்தியா, இது இந்தியன் இது யூஸ் பண்ணோம், அதெல்லாம் பண்றது தப்பு இல்ல. பட் இதுக்கு என்னன்னா மோடி மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவரு அவருமே தான் ப்ரோ அந்த ஸ்டேட்மெண்ட். பண்ணணும், அவரோட கண்ட்ரியை அவர் தான் ப்ரொமோட் பண்ணணும். இல்ல கார்த்திக் ப்ரோ, இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே வந்து அவங்க கவர்மெண்ட் இது பண்ண போட்டுக்கிறாங்க, பிரைவேட்டா ஐலாண்ட வாங்க போறாங்க எல்லாருமே. அது பிசினஸ் மேன் இது பிளான் அவங்களுக்கு. அவங்க ஆக்சுவலா 3 இயர்ஸ் முன்னாடியே யூடியூப்லாம் அந்த வீடியோ வந்திருக்கு. லட்சத்தீப்ல வந்து இந்தியாவில இருக்க நிறைய பேர் வந்து அங்க போய் ஐலாண்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க இப்ப அப்படின்ட்டு. சரி, இப்ப அது இந்தியால வளர்க்கறது ஒண்ணும் தப்பு இல்ல. மோடி யூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. 140 கோடி இந்தியர்களுக்காக நான் இங்க இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் மேன் வளர்க்குற மாதிரி தான் இருக்கு. அதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ, ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி யூஸ் பண்ணிட்டாங்க கார்த்திக் ப்ரோ. உங்களுக்கு புரிய மாட்டேன். அவர் ஒரு ட்வீட் போட்டுனா கூட பரவாயில்ல, அவர் அங்க போய் அவரை வந்து ஒரு பிராண்ட் மாடல் மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க அவரை. மாதிரிலாம் இல்ல ப்ரோ. அவர் ஏங்க அவரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பிராண்ட் ஒரு ஆள் மாடல் ப்ரோ. தாங்க. இந்தியாக்காரன பிராண்ட் மாடல் தாங்க மோடி.
என்னப்ப அவ்வளோ ப்ரோ ப்ரோ அவர் என்னதான் இப்ப நம்ம விமர்சனம் கான்ஸ்டியூஷன்ல ஒரு வச்சாலும் பவர்ல இருக்காரு கார்த்திக் ப்ரோ, அவரை போய் நீங்க இந்த மாதிரி ஒரு இதுக்கு யூஸ் பண்ண முடியாதுல்ல, அதுக்கு சொல்றேன். இப்ப ஏன் ஸ்டாலின் செஸ்ஸுக்கு போயிட்டு வந்து ஜி ஸ்கொயர் செஸ்ஸுக்கு வந்து இவர் ஸ்டாலின் வந்து வந்து வீடியோல வந்து நடிச்சாரு அது அது அரசு சார்ந்தா இருக்கும் ப்ரோ. அப்ப இதுவும் அரசு சார்ந்துன்றீங்களா இப்ப? ப்ரோ அது வந்து ப்ரோ என்ன பிசினஸ் மேன் வந்து இங்க ஐலாண்ட் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக பண்ண அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இந்தியன்ஸ் எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இதையும் கன்சிடர் பண்ணுங்கன்றதுக்காக போட்டது. ப்ரோ என்னதான் அவர் மேல விமர்சனம் இருந்தாலும் அவர் பண்றதால நிறைய டூரிஸ்டுக்கு அதுக்கப்புறம் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெவென்யூ வரும்ல ப்ரோ இந்தியாவுக்கு. ப்ரோ நான் அப்படி எதுவும் மறுக்கல ப்ரோ. நிறைய ரெவென்யூ பேர் இந்தியாவுக்கு வரட்டும், மால்தீவ்ஸ் மால்தீவ்ஸ் நாங்க போத்தவங்க நமக்கு நம்ம போறோம் அப்படின்னு மக்களுக்கு அந்த போட்டுக்கிட்டு டாக்ஸ் இருக்காங்க. கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாமே கரெக்டான ஐடியா தான். பட் ஒரு பிரைம் மினிஸ்டர் அது மாதிரி போட்டோன்னே ட்விட்டர்ல எல்லாமே ட்ரெண்ட் ஆகுது, அந்த மாதிரி இதாகுதுல, அவர் வந்து இவங்க எதுக்காக யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தப்பா தோணுது. இது வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து கொஞ்சம் படிச்சவங்க யோசிப்பான்ல, என்ன விஷயம் என்னடா இது ஒரு ப்ரோ தனிப்பட்ட பிசினஸ் மேனுக்காக இது பண்ணிட்டாங்களேன்னு யோசிப்பான்ல. இல்ல நீங்க ஆகல சொல்ல ப்ரோ வர ஆக்கங்க. பாயிண்டே சரியா புரியல. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா இப்ப மோடிக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கு ப்ரோ. அவர் சாதாரண இடத்துல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்காரு, இதுல இருந்து அந்த லெவல்ல இருந்து வந்திருக்காருன்னு அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அவருக்கு ஃபேமிலி இல்ல, ப்ரோ அவர் அவரு பிரைம் மினிஸ்டர் ப்ரோ, என்ன இமேஜ் இருக்கீங்க? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இல்ல. இந்தியா அவரு. ஆமா ப்ரோ, அது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் டைம் இந்தியாவை நீங்க தொடர்ந்து எந்த இதுக்கு ஜெயிக்க யூஸ் போற பிரைம் பண்ணிட்டீங்களே, அதுக்கு மினிஸ்டர் சொல்றேன். 3வது டைமா திரும்ப ஜெயிக்க போற பிரைம் மினிஸ்டர். ப்ரோ எல்லாருக்குமே எல்லா பிசினஸ் மேனும் ஃபண்ட் கொடுப்பாங்க ப்ரோ. அவங்களுக்காக அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸோ எல்லா இதுவும் சைன் வாங்கிக்குவாங்க கவர்மெண்ட்ல. இப்ப இங்க டிஎம்கேலயும் சரி ஏடிஎம்கேலயும் சரி எல்லாருமே இது பண்ணுவாங்க, அதை நான் தப்பு சொல்ல. பட் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு பண்ணணுமே இந்த விஷயம் எல்லாம் எல்லாமே இதாது. அப்ப எல்லாமே பிளான்டு போல இது. இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆகணும், பாய்காட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க நினைச்சபடி பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. அது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் அது பண்றது அது அழகு இல்ல ப்ரோ. அவர் வேற யாராவது ஒரு டூரிஸ்ட் இதை வச்சு கூட அப்படி பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு ட்வீட் போட்டு முடிச்சிருக்கலாம். ரொம்ப டயர்டாயிருச்சுங்க எனக்குலாம். இப்போ என்னப்ப அவர் பண்ண தப்பா? ரைட், ஓகே, வேற யாராவது மாத்திக்கிங்க. வேற ஏதாவது பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தியோ இல்ல கார்கேவோ வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிக்கோங்க. யார் வேணாம்னா உங்ககிட்ட என்ன கார்த்தி ப்ரோ, நான் பேசுறது? அவரை இதெல்லாம் மாத்துறதுக்கு சொல்ல, அவரோட ஆனரேட்டிவ் ஏன் இமேஜை அவர் ப்ரோ. கெடுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. அவர் இமேஜை அவரோட இமேஜை கொடுக்குற கெடுக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். அவருக்கு ஒரு நல்ல அவர் இமேஜ் இருக்கு, அதை கெடுக்கிறாங்க இப்போ. அவர் இமேஜை கெடுக்குறீங்களா இல்லையான்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்க. எவ்வளவு முடியுமோ கெடுத்துக்கோங்க, யார் வேணாம்னா. அவர் இமேஜ் எங்க இருக்குன்னு யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ரோ இமேஜ் எல்லாம் என்ன கெடுக்கல பண்ண ப்ரோ, முடியும்? அவர் வளர்த்துட்டு தான் இருக்காரு அது மூலமா. ஐயோ, நான் தான் சொல்றேனே, கெடுத்துக்கோங்கன்ற. அவர் இமேஜை கெடுத்துக்கோங்க, அவரை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக விடாம தடுத்துக்கோங்க. இதெல்லாம் எத்தனை வருஷமா, ஏங்க 15 வருஷமா இந்த கதையை பேசிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப ஒரு மனுஷனை பத்தி. இன்னும் பேசுறீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 வருஷமா அவர் தான் நினைக்கிறேன், அடுத்த 5 வருஷமா அவர் தான் நினைக்கிறேன். எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டே இருங்க, அவ்வளவுதான். இமேஜை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு பிராண்ட் கார்த்தி ப்ரோ, மாடல் நான் ஆயிட்டு, அவருக்கு பிராண்ட் சப்போர்ட்டா மாடல். பேசிட்டு இருக்கேன் கார்த்தி ப்ரோ, நான் எதிரில சப்போர்ட்டா தாங்க பேசல சொல்றேன். உங்களுக்கு. நானும் சப்போர்ட்டா தாங்க பேசுறேன். என்ன இருக்கு? இல்ல ப்ரோ, இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே அவர் வந்து இவங்களுக்காக வந்து வெளிப்படையா பண்ணது இல்ல. அது வந்து மறைமுகமா ஸ்கிரீன் பின்னாடி பண்றது ஓகே. இப்போ எங்க வந்து ஓப்பனாவே அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனா ஓப்பனாவே தாங்க அதை நானும் யூஸ் பண்ண சொல்றேன். ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இப்ப என்னப்ப? சரி, மாத்தி விட்டுருங்க பிரைம் மினிஸ்டர். ப்ரோ யாரு யூஸ் பண்ணான்னு சொல்றீங்க மோடி? எனக்கு அதுவே புரியல. யார் வந்து மோடியை ப்ரோ யூஸ் ஐயோ, பண்ணாரு? இந்த இப்ப விளக்கமே தேவையில்லைன்றேன். இது இங்க பாருங்க, இந்த எல்லாமே அந்த விளக்கமே ஐலாண்ட்ல தேவையில்ல. வாங்குறவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரேன் ப்ரோ. நானு அவரை தாங்க இந்த போட்டோன்னே விளக்கம். அடுத்தடுத்து 2 நாள்ல போய் ட்ரெண்ட் ஆகுது, டேக் ஆகுது. இது எல்லாமே வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி தெரியலையா உங்களுக்கு பார்த்தா? ப்ரோ அதுக்கு பாருங்க, அதுக்கு காரணம் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியல உங்களுக்கு? யார் வேணா போலாம் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றாங்க. இதெல்லாம் அது விடுங்க. சரி, ஏதாவது கொஞ்சமாவது வந்து முயற்சி பண்ணுங்க. அடுத்த 4 மாசம் இருக்கு, ஒன்றும் கெட்டு போகல. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசம் இருக்கு. கொஞ்சமாவது குறைக்கிறதுக்கு, பிஜேபியை டீக்ரேட் பண்றதுக்கு அந்த முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவங்களும் நாங்க சும்மா பண்ணி சும்மா வந்து நிறைவேற்றுறோம். காங்கிரஸ்ல பண்ணாங்க. அதை பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னங்க இருக்கு? சும்மா மோடியை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டே இருந்தோம், போர் அடிக்குது. நம்மளும் கூட சேர்ந்து திட்டுவோம்,
அப்படியாவது குறையாவது பார்ப்போம். அப்படின்னு குறையிற மாதிரி தான் தெரியல. ஏதோ ஏதோ ஒரு ஜானி வீடியோல இந்த ஜானி ஏதோ ஒரு பை வீடியோல ஜானி எல்லாம் பாக்குறப்போ இந்த ஜானி பை வேற வாஜ்பாய் வந்து சம் இயர்ஸ் ரொம்ப இயர்ஸ் பேக்ல வந்து காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கப்போ ஏதோ ஒரு பார்லிமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, நாங்களும் வந்து வருவோம், நாங்க வரப்போ ஏதோ ஒரு டைலாக்லாம் விட்டு பேசுற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், மறந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ப்ரோ? வாஜ்பாய் வந்து அந்த பார்லிமெண்ட்ல வந்து நாங்களும் எலெக்ஷன் வின் பண்ணி வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று, அது இப்ப நடக்குது அவர் சொன்னதுன்னு நினைக்கிறேன். அவங்க அவங்க நினைச்ச மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. கார்த்தி ப்ரோ, இப்போ எல்லாரையும் இன்வைட் பண்றீங்க, நாடு ஃபுல்லா எல்லாருமே இந்த கோயிலுக்கு அந்த 22ஆம் தேதி வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றீங்க. அத்வானி மட்டும் இன்வைட் பண்ண மாட்டீங்களே கார்த்தி ப்ரோ? அத்வானிக்கு என்ன வயசு தெரியுமா உங்களுக்கு? 95 இருக்குமா ப்ரோ, இல்ல கூட இருக்குமா? 96 வயசு. ஆமா கார்த்தி ப்ரோ. ஆனா வந்து அவரு வீல் சேர்ல அவர் கூட வந்து இன்வைட் பண்ணா கார்த்தி ப்ரோ. அவர் இன்வைட் பண்ணாங்களே இல்ல உங்களுக்கு தெரியுமா? இன்வைட் பண்ணல கார்த்தி ப்ரோ. சுப்பிரமணிய சாமி தான் சொல்றாரு இன்வைட் பண்ணலன்ட்டு. சரி, ஓகே. அதனால இப்ப என்ன கார்த்தி ப்ரோ, அவர் இன்வைட் பண்ணாதனால என்னன்னு இல்ல, யாத்திரை போய் இதுக்கான அடித்தளம் போட்டவரே அவர் தான். எந்த அளவுக்கு பாய்காட் பண்றீங்கன்னு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க அவரை. ஐயோ, நான் தாங்க சொல்றேனே, நான் உங்க கட்சி அவ்வளவுதான். இந்த மோடி பண்றதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். மோடியை தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்புங்க. கடைசியா என்னங்க பிஜேபியில இருக்க ஒருத்தரே தூக்கிட்டு வந்துட்டீங்க, அத்வானே இன்வைட் பண்ணல, அதுக்காக மோடி கெட்டவர்ன்ற ரேஞ்சுக்கு வந்துட்டீங்க. ப்ரோ நான் மோடி கெட்டவர்லாம் ப்ரூவ் பண்ணல ப்ரோ. இந்த மாதிரி ஐயோ, அவர் கெட்டவர் தானங்க. அவர் எல்லா விஷயத்திலயும் ஒதுக்குனாங்க ப்ரோ. பட் இந்த கோயில் விஷயத்திலயும் அவர் ஒதுக்கிட்டாங்களே, அதுக்கு சொல்றேன். அரசு ரீதியா அதுதாங்க ஒதுக்குறது வேற. சொல்லிட்டேன், இதுக்கு ஒதுக்கிட்டாங்கல்ல, அவர் எவ்வளவு ஒதுக்கிட்டாங்க. உழைச்சிருப்பாரு, உழைச்சவன நீங்க தூக்கி எறிஞ்சிட்டீங்களா? அப்ப டிஎம்கேக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்களும் அதே மாதிரி தான். ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதான் ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏங்க உங்களெல்லாம் வந்து டிஃபரெண்ட் பண்ணி பேசுறது வெறுப்பேத்திக்க வேண்டியதான், அவ்வளவுதான். ஆமா அப்படித்தான், என்ன பண்ணுவேன், இப்படித்தான் பேசணும் இனிமேட்டு. சரி, இப்ப இங்க தமிழ்நாட்டுல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல, இப்ப எப்படியும் பிஜேபி அலையன்ஸ், ஆமா, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஜனவரி மாசம் வந்துச்சு. திருப்பி எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டீமே ஃபார்ம் பண்ண கூட விடுவாங்க. என்னப்ப ஏன் 40 தோத்தாலும் அவங்க கவலைப்பட போறது இல்ல. அப்புறம் என்ன ப்ரோ தோக்குறதுக்கா ப்ரோ என் மக்கள் இதெல்லாம் போயிட்டு பயணம் போயிட்டு இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா? என்ன கார்த்தி ப்ரோ, தோத்தாலும் bro, அது பரவாயில்ல, ஒரு 3 எம்பி சீட்டாவது ஜெயிக்கணும்ட்டு அண்ணாமலை போராடிட்டு இருக்காரு. நீங்க 40 போனாலும் பரவாயில்லன்றீங்க. ஏங்க அவர் என்ன ஜெயிக்கிறான்ற ரிசல்ட் மாற போறதா? நீங்க பேசி நான் பேசி மாற போதா சொல்லுங்க? அது வரும்போது பார்க்க போறீங்க எல்லாரும். இப்ப சொன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லாமீங்க ஓகே ரைட் பாருங்க, அவ்வளவுதான். இப்ப அதனால ஏங்க எங்கேயாவது அவரு சேஞ்ச் ஆகிற இப்ப போதா? 39 எனக்கு தேவையில்லை, நாங்க தான் பிஎம்ன்ற ஆணவத்துல பேசிட்டு இருக்காருங்க அவரு. ஆமா, அவர்கிட்ட அப்படித்தான் பேசுவோம். கார்த்தி ப்ரோ அது தேவையில்லான்னு சொல்லலாம் கார்த்தி ப்ரோ. சப்போஸ் ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 எம்பி 10 எம்பிக்காக அப்புறம் இதாயிட மாதிரி ஆயிட போகுது, மெஜாரிட்டி வரலன்னா. அது எதானாலும் பாத்துக்குவோம். இது 5 எம்பி 10 எம்பியா? யார் நீங்களா வாங்குறது, சேர்த்து வாங்குறதா? கார்த்தி ப்ரோ தமிழ்நாட்டுல டஃப் ஃபைட் இருக்கும், மகாராஷ்டிரால டஃப் ஃபைட் இருக்கும், பீகார்ல டஃப் ஃபைட் இருக்கும். அப்புறம் அதாவது அவங்க ஓட்டு அப்புறம் செதறி அடுத்து அவங்க தனியா நின்னா ஓகே. அவங்க நெக்ஸ்ட் அவங்க இந்தியா அலைன்ஸ் நின்னாங்கன்னா நிச்சயமா ஒரு டஃப் தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, ரிசல்ட் வரப்போ பாருங்க. இந்த 4 மாசம் தானே அவங்க செதறிட்டாங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. இங்க ஜெயலலிதா பண்ண மாதிரிதான் 3வது டீம் ஓட்ட பிரிச்சதுன்னா அங்க அவங்க ரொம்ப ஈஸியா டஃப்பா இருக்கும். ஆனா இருக்குங்க. ஒன்னா நின்றா கஷ்டப்படுவீங்க. நீங்க வேணா பாருங்க. சத்தியமா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் தான். சாபமே விட்டாரு. நீ நல்லாவே இருக்க மாட்டேங்கிறானா? ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டப்படுது. முக்கிய ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
5க்கும் 10க்கும் என்கிட்ட வந்து நிப்படா நீன்ற மாதிரி பேசுறான். என்ன பண்றது, நிலைமை அப்படி ஆயிப்போச்சு. இந்த இல்ல ராகுல் கார்த்தி வந்து ப்ரோ, ஒருத்தர் அப்ப நீங்க இருக்காரு. சொல்ற மாதிரி யாருக்கும் நிக்க மாட்டாங்கன்னு சொன்னா இப்ப ஏன் கார்த்தி ப்ரோ டிஎம்கேவோட இதுவா போறாங்க, இப்ப இணக்கமா போறாங்க? யாரு தொடர்ச்சியா இவங்க? அடிக்கலாமே. உதயநிதி கேட்டா யாரு கூட நாங்க இவங்க? இது பண்ணோம். இவங்க போனாங்க திமுகவோட இணக்கமா, இல்ல திமுக போதா இவங்க போறாங்களா? ப்ரோ யாரு திமுக மோடி? தான் போய் மீட் மோடி பண்றாங்க, வந்து மீட் பார்த்தாரா? பண்றாங்க. மோடி வந்து பார்த்தாரு இங்க, இல்ல நீங்க போய் மோடியை பாத்தீங்களா? மோடி ப்ரோ இவங்க போன தான் டைம் போய் வந்து விக்னேஷ் ப்ரோ இவங்க தான் போன டைம் போய் பார்த்தாங்க. விக்னேஷ் ப்ரோ போன டைம் மோடி வந்தப்ப கோ பேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணாங்கல்ல, இந்த டைம் ஏன் பண்ணல? பண்ண முடியாது, எப்படி பண்ண முடியும் ப்ரோ? அதுதான் நானும் சொல்றேன், ஏன் நீங்க கொள்கை ரீதியா சமரசம் பண்ணிட்டு போறீங்கன்னு தான் கேக்குறேன். ரெண்டு பேரையும் தான் கேக்குறேன் நானு. ஏங்க? எனக்கு பிஜேபி நான் தான் சொல்லிட்டேனுங்க, டிஎம்கே ரெண்டுமே பிடிக்காது எனக்கு. ஐயோ, உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேனுங்க. பிஜேபி தப்பான கட்சி, கெட்ட கட்சி எல்லாம் என்ன இதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும்? எவ்வளவோ பேசிட்டீங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலேயும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவ்வளவுதான், அப்படியே வச்சுக்கோங்க. யார் வேணாமா? விக்னேஷ் ப்ரோ இப்போ டிஎம்கே பெரிய கட்சியா பிஜேபி பெரிய கட்சியா தமிழ்நாட்டுல இல்ல ஒட்டுமொத்த ஆல் ஓவர் இந்தியால? திமுக தான், சொல்லுங்க. திமுக தான். இல்ல ப்ரோ, இல்ல யாருக்கு வந்து யாரோட தேவை அதிகமா இருக்கும் பார்ட்டி. நீங்களே சொல்லுங்க. யாருக்கு யாரோட தேவை அதிகமா இருக்கும் சொல்லுங்க ப்ரோ. நான் தேவைன்றது பேசல, நான் என்ன சொல்றேன்னா ரெண்டு பேரும் கொள்கையில எதிரா இருந்தீங்களே, இப்ப உங்களுக்கு கொள்கை எல்லாம் இல்லையான்னு கேக்குறேன் நானு. ரெண்டு பேரும் இப்ப அவ்வளவு இதா க்ளோஸா போறீங்களா, அதுக்காக கேக்குறேன். ரெண்டு பேருமே யாரு ப்ரோ? டிஎம்கே தானே, அவங்க தானே ஆமா, கோ பேக் மோடி டிஎம்கே. ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஆமா, டிஎம்கே பிஜேபி இப்ப ரெண்டு பேரும் தான் க்ளோஸா போறாங்க. இப்ப இந்த வாட்டி ஏன் கோ பேக் மோடி போடல, அதுதான் நான் கேக்குறேன். வணக்கம் மோடி தான் ட்ரெண்ட் ஆச்சு இந்த வாட்டி. ப்ரோ அவங்க மினிஸ்டர்ஸ் 2 3 பேர் இப்பதானே மாட்டினாங்க, மேபி அதனால ஏதாவது இருக்கும், விடுங்க. சரி, ராகுல் வந்து ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் நார்த் ரைடர் எங்க நிற்பாரு, எந்த தொகுதியில் நிக்கிறாரா? யாரு ப்ரோ? ராகுல் காந்தியா ப்ரோ? ராகுல் காந்தி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் சவுத்துல தான் ப்ரோ நிப்பாரு. ஏன் நார்த் நிற்க மாட்டாரா அவரு? இல்ல ப்ரோ, நார்த் இந்தியால எல்லாம் ரிஸ்க் ப்ரோ, அதனால இங்க சவுத்துல தான் எனக்கு தெரிஞ்சு கேரளாலே தான் திருப்பி நிப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. சொல்ல உங்ககிட்ட இந்த ஜெய்ஸ்ரீகுமார் தான் பேசணும் வீட்டுலாம் இங்கிட்ட. இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் தோக்கடிங்க. கேரளால நின்று அப்படின்னா இந்தியா கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட் எதிர்த்து நிக்கணும் அவரு. ஆமா ஆமா ப்ரோ ஒரு சேஞ்சுக்கு மோடி தமிழ்நாட்டில் நிக்க சொல்லுங்க. அது தெரியலைங்க, அதை அனௌன்ஸ் பண்ணும்போது தெரியும். அதனால நீங்க அவர் எங்க இருந்தாலும் ஜெயிப்பாருங்க, மோடிக்கு தோல்வியே கிடையாது. எடுத்து பாருங்க ட்ராக் ரெக்கார்டை. அவர் ஒரு வாட்டி தமிழ்நாட்டிலே நிக்க வச்சு பார்ப்போம். ஜெயிக்கதான் போறாரு அவர், எங்க இருந்தாலும் ஜெயிக்கதான் போறாரு. உனக்கு பேசிட்டு வந்து தமிழ்நாட்டுல வந்து 2024 அவர் வந்து நின்றாலும் சரி நிக்கலாலும் சரி எலெக்ஷன் பார்த்து பேசுங்க. ப்ரோ தமிழ்நாட்டுல பிஜேபி வாஷ் அவுட்டே ஆனாலும் அவங்க தான் ப்ரோ பெரிய கட்சி இந்தியால பார்த்தா. ஆமாமா அது உண்மைதான். இல்ல சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன், ட்ரையல் பார்க்கலாம். அது இன்னும் அது பிஜேபி பூஸ்ட் தான் பண்ணும் மோடி தமிழ்நாட்டுல என்ன. ப்ரோ நான் சின்ன ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 14 வந்து இவங்க 400 சீட்டுக்கு மேல வந்து சிங்கிள் மெஜாரிட்டில வந்தாங்களா? இப்போ போன வாட்டி வந்து 400 வரல, 400 வர கிடையாது. என்ன கார்த்தி ப்ரோ இப்படி சொல்றீங்க? என்டி அலைன்ஸ் 400 வந்தாங்க கார்த்தி ப்ரோ 14 ரிசல்ட்ஸ்ல. நீங்க நல்லா ஞாபகம் 403 சீட்டா ஏதோ 405 ஏதோ வந்தாங்க. அவ்வளோ இல்ல ப்ரோ, 336 தான்.